ஓகே. குட் ஈவினிங் ஆல். எல்லாருக்கும் வணக்கம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாது. இன்னைக்கு நாங்க எக்கனாமிக்ஸ் கிளாஸின் எடியூ வேர்ல்டுன்னு சொல்லப்படுகின்ற எங்கள் அகாடமிக்கால ஸ்டார்ட் பண்ணிக்கிற 3 month ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டின் எக்கனாமிக்ஸ் கிளாஸுக்குரிய ஃபர்ஸ்ட் டே இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ல தான் நாங்கள் இன்னைக்கு எல்லாரும் ஜாயின் ஆகிக்கிறோம். இந்த அடிப்படையில் இந்த எடியூ வேர்ல்டு சொல்லப்படுகின்ற எங்கள்ட இந்த அகாடமியால நடத்துகிற இந்த கிளாஸ்ல எங்களோட பிரதான நோக்கம் மாணவர்களின் அடைவு மட்டத்தை வந்து ஏ சித்தி என்று சொல்றதை தாண்டிடும். நாங்க சொல்றது எப்படின்னு சொன்னா, ஏ என்றது சாதாரணமா 75 மார்க்ஸ். எங்கள்ட நோக்கம் வந்து அவர்களுடைய மேக்சிமம் டார்கெட் வந்து ஒரு 90-95 மார்க்ஸ்ல எல்லா பிள்ளைகளையுமே நாங்க வழிப்படுத்துறதுதான் எங்களுடைய பிரதான நோக்கமாக இருக்க போகுது. இந்த அடிப்படையில எங்களுடைய இந்த கிளாஸ்ல வந்து 3 மாதத்துக்கு ஏற்ற வகையில உங்களுக்கு அந்த பாடங்களின் சம்பந்தமான அழகு ரீதியான மீட்டல்கள் மற்றும் எங்களுடைய வினாத்தாள்கள், அதாவது கடந்த கால வினாத்தாள்கள் தொடர்பான மீட்டல்கள் கிட்டத்தட்ட 2019ஆம் ஆண்டில இருந்து 2023 வரைக்கும் உள்ள 5 வருட பாஸ் பேப்பர் டிஸ்கஷன், அதாவது பாஸ் பேப்பர் சம்பந்தமான ஒரு கலந்துரையாடல் ஒன்றும் இங்க இடம்பெறும். அதை தாண்டி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா மாடல் பேப்பர் டிஸ்கஷன் வந்து அழகு ரீதியான மாடல் பேப்பர் டிஸ்கஷன் வந்து இடம்பெறும். இப்ப எங்கிட்ட இந்த எக்கனாமிக்ஸ் கிளாஸ்ல நாங்க இதை தாண்டி சொல்ல வரும்னு சொன்னா, மாணவர்கள அடைவு மட்டத்தை கூட்டணும்னு சொன்னா எங்கண்ட சைட்டை தாண்டி மாணவர்கள்ட்ட இருந்து நாங்கள் நிறைந்த ஒரு சப்போர்ட் ஒன்று எதிர்பார்க்கிறோம். அது எப்படின்னு சொன்னா, இப்ப நாங்க வந்து படிப்பிச்சு கொடுப்போம், அதே சமயம் நீங்களும் அதற்கேற்ற வகையில எங்களோட இணைந்து செயலாற்றணும். அப்படி என்று சொன்னா கேட்கிற கேள்விகளுக்கு இயலுமானவரை அன்மியூட் பண்ணி என்ன செய்ய மெசேஜ் அன்மியூட் பண்ணியாவது நீங்க எங்களுக்கு உங்களுடைய பதில்களை குறிப்பிடலாம். அப்படி கஷ்டமான பிள்ளைகள் வந்து உங்களோட சேட் பாக்ஸை யூஸ் பண்ணி கொள்ளையிலும் எதிர்வர போற காலங்கள்ல எதிர்வர போன்ற வருகின்ற வகுப்புகள்ல கூட நீங்கள் இவ்வாறான வகுப்புகள்ல இணைந்து கொள்கின்ற பொழுது உங்களுக்கு இயலுமானவரை அன்மியூட் பண்ணி எங்களோட கதைச்சு கொண்டீங்கன்னா எங்களுக்கும் அது வந்து எங்களோட வகுப்பை மேலும் திறம்பட நடத்தி செல்றதுக்கு எங்களுக்கு மிகுந்த ஒத்துழைப்பா இருக்கு. சரி, அந்த அடிப்படையில நாங்கள் ஃபர்ஸ்ட் டே இன்ட்ரடக்ஷன் கிளாஸுக்கு வந்து ஜாயின் ஆக போறோம். அப்ப அதுக்கு முதல் நான் நினைக்கிறேன் இதுல தரம் 12 மாணவர்கள் இருக்கலாம், தரம் 13 மாணவர்கள் இருக்கலாம். என்னடா இது இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் என்றபடியா அனைவரும் இதில் இணைந்திருப்பார்கள். ஆதலால் நான் வந்து முதலாவது விஷயம் என்ன செய்ய போறேன்னு சொன்னா, உங்களோட எக்கனாமிக்ஸ் பேப்பர் ஒரு மாடல் எப்படி இருக்கும் என்றதை வந்து முதலாவதை நான் உங்களுக்கு சொல்லி போட்டு இந்திய கிளாஸுக்கு வந்து நாங்கள் ஜாயின் ஆகும். சரியா? அந்த அடிப்படையில முதலாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள், நான் நினைக்கிறேன் எல்லாருக்கும் இருக்கிறவர்களுக்கு விளங்கும் என்று. அந்த அடிப்படையில முதலாவது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட பொருளியல் என்று சொல்லப்படுகின்ற இந்த பேப்பர் இது ஒரு மார்க்கிங் ஸ்கீம்ல உள்ள ஒரு பகுதியைத்தான் நான் உங்களுக்கு இதுல காட்டி கொண்டிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் ஸ்கிரீன் தெரியும் என்று நம்புறேன். அந்த அடிப்படையில பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து 2 பேப்பரா நடக்கும், பகுதி 1 பகுதி 2, அதாவது எக்கனாமிக்ஸ் 1 எக்கனாமிக்ஸ் 2 சொல்லி 2 பேப்பர் நடக்கும். அந்த அடிப்படையில எக்கனாமிக்ஸ் 1 50 MCQ வினாக்களை கொண்டது. பல்தேர்வு வினாக்கள் 50 வினாக்கள் இருக்கும். 50 வினாக்களுக்கும் 2.1க்கு 2 வீதம் 100 புள்ளிகள் வழங்கப்படும். பகுதி 2 பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் புவியியல் எக்கனாமிக்ஸ் 2 என்று சொல்லப்படுகின்ற எங்களினுடைய இந்த பேப்பர்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆனா அவன் சொல்லி 2 பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கும். ஒரு பகுதியில 5 வினாக்கள் இருக்கும், அடுத்த பகுதியிலும் அதே போன்று 5 வினாக்கள் இருக்கும். அப்ப அந்த 5 10 வினாக்கள் மொத்தம் உங்களுக்கு தரப்பட்டிருக்கும். அதுல இருந்து நீங்க எடுத்துக்கொள்ள வேண்டிய வினாக்கள் வந்து மொத்தமாக 5 வினாக்களுக்கு நீங்க விடையளிக்க வேண்டும். எப்படி என்று சொன்னால், பகுதி 1 அதாவது உப பகுதி ஆனா பகுதியில வந்து நீங்கள் 5 வினாவில வந்து கண்டிப்பாக 2 வினாக்கள் தெரிவு செய்ய வேண்டும். ஆவண்ணா பகுதியிலிருந்து 2 வினாக்கள் கண்டிப்பாக தெரிவு செய்ய வேண்டும். மிகுதி ஒரு வினா வந்து 2லிருந்து ஒரு வினாக்கள் நீங்க தெரிவு செய்து கொள்ள முடியும். ஆனா பகுதியிலிருந்தும் ஆவண்ணா பகுதியில் இருந்தும் நீங்கள் ஒரு வினாவை தெரிவு செய்து கொள்ள முடியும். ஆகவே ஒட்டுமொத்தமாக நீங்கள் 5 வினாக்களுக்கு தான் விடையளிக்க போறீங்கள். ஒரு வினாக்கு தலா 20 புள்ளிகள் வீதம், 20 தர 5 100 மார்க்ஸ். அப்படித்தான் உங்களுக்கு உங்களுடைய வினாத்தாள் கட்டமைப்பு, அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் த பேப்பர் வந்து அப்படி அமைந்திருக்கு. வினாத்தாளுக்குரிய கட்டமைப்பு வந்து அவ்வாறு அமைந்திருக்கும். சரியா? அப்ப எக்கனாமிக்ஸ் 1 வந்து உங்களுக்கு 100 புள்ளிகளாக இருக்கும். எக்கனாமிக்ஸ் 2 அது வந்து 100 புள்ளிகளாக இருக்கும்.
ஒட்டுமொத்தமாக 200 புள்ளிகளுக்கு போடப்படும். 200 புள்ளிகளுக்கு போட்டா அதுல இருந்து பிறகு உங்களுக்கு 2ஆக பிரிச்சு அவர்கள் உங்களுக்கு 100க்கு அந்த புள்ளிகளை போட்டு உங்களுக்குரிய ஏசித்தியை அவர்கள் எதிர்காலத்தில் மதிப்பிடுவார்கள். சரியானே? இதுதான் எங்களுடைய சாதாரணமாக உள்ள பேப்பர் ஸ்ட்ரக்சர். சரியா? நான் நினைக்கிறேன் இந்த பேப்பர் ஸ்ட்ரக்சர் வந்து எல்லாருக்கும் இப்ப கிளியரா இருக்கும் நினைக்கிறேன். தரம் 12 மாணவர்கள் இதுல இணைந்து கொண்டால் அவர்களுக்கு பேப்பர் ஸ்ட்ரக்சர் டிஃபரெண்டா இருக்கும். ஏனென்று சொன்னால் தரம் 12 முழுமையான ஒரு கட்டமைப்புக்கு ஏற்ற வகையில பேப்பர் அமைந்திருக்க மாட்டாது. ஆகவே நான் இப்ப சொன்னது வந்து எல்லாருக்கும் பொதுவான தரம் 13க்கும் சரி 12ஆம் ஆண்டு மாணவர்கள் சரி, அதை இப்ப புதிதாக ஓஎல் முடித்துட்டு ஏஎலுக்குள்ள வந்து ஜாயின் ஆகி இருக்கிற மாணவர்களுக்கும் சரி, எல்லாருக்கும் ஏற்றால் போல எப்படி ஒரு எக்கனாமிக்ஸ் வினாத்தால் வந்து உங்களோட இறுதி பரீட்சையில இருக்கும் என்பதை பற்றி தான் நான் இதுல கலைஞ்சு கொண்டு இருக்கிறேன். சரியா? அந்த அடிப்படையில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் 2 வினாத்தாட்கள் வந்து உங்களுக்கு செய்ய வேண்டி ஏற்படும். ஒவ்வொரு பேப்பரும் வந்து 3 மணித்தியாலம் 10 நிமிடம் உங்களுக்கான மேலதிக வாசிப்பு நேரமாக இருக்கு. அந்த மேலதிக வாசிப்பு நேரம் 10 நிமிஷத்துக்குள்ள வந்து நீங்க சரியாக அந்த 5 கேள்விகள், அதாவது பொருளியல் 2ல வந்து 5 கேள்விகளை வந்து நீங்க செலக்ட் பண்ண போறீங்க. செலக்ட் பண்ற கேள்விகளை தெரிவு செய்யக்கூடிய நேரம் வந்து அந்த 10 நிமிஷம். அந்த 10 நிமிஷத்துக்கு நீங்க தெரிவு செய்யற அந்த 5 வினாக்களும் தான் நீங்கள் செய்ய போறீங்க. அந்த தெரிவை வந்து நீங்க சரியா செய்யணும். நீங்க தெரியும் பொருளியல் என்றாலே உங்க எல்லாருக்கும் தெரியும், தெரிவோட சம்பந்தப்பட்டது. அருமை, தெரிவு, பங்கீடு என்று சொல்லுவார்கள். பொருளியல் என்பது உண்மையிலேயே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சப்ஜெக்ட். எங்களோட வாழ்க்கையோடு அன்றாடம் இணைந்து வருகின்ற ஒரு பாடம். அந்த அடிப்படையில பொருளியல் என்றாலே உங்களுக்கு தெரியும், வாழ்க்கை என்பது ஒரு அமைய செலவு. அதே போல உண்ட பெறணும் கண்டிப்பாக நாங்கள் இன்னொண்ட இலக்கத்தான் வேணும். அதான் வாழ்க்கையினுடைய தியரியும். அதே போலதான் எங்களுடைய எக்கனாமிக்ஸ் தியரியும். கொண்ட பெறணும் சொன்னா கண்டிப்பாக இன்னொன்று இழக்க போறீங்க. அந்த அடிப்படையில தான் நீங்கள் உங்களுக்கு இயலுமானவரை இப்ப இந்த காலத்துல வந்து உங்களுடைய அதாவது தரம் 13ல எக்ஸாமுக்கு இந்த வருடம் தோற்ற இருக்கிற மாணவர்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய இந்த விளையாடுற செயற்பாடுகள் அவற்றை எல்லாத்தையும் இழந்து நீங்கள் கல்விக்காக உங்களோட நேரத்தை வந்து ஒதுக்கீடு செய்யறதை கூட்டணும். அப்படி இருந்தா தான் இந்த வாழ்க்கையை வந்து நீங்கள் எதிர்காலத்துல வெற்றிகரமாக அமைத்துக் கொள்ளலாம். ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு, எக்கனாமிக்ஸ் ரீதியான ஒரு அட்வைஸை நான் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இன்றைய சாப்டருக்கு வந்து நாங்கள் நுழைஞ்சு கொள்வோம். அந்த அடிப்படையில பிள்ளைய நீங்க பாருங்க. சரி, நான் இன்றைக்கு உங்களுக்கு இந்த இன்ட்ரடக்ஷன் வகுப்புன்றதால வந்து நாங்கள் ஒரு மணித்தியாலத்துக்கு இந்த வகுப்பை முடிக்க வேண்டிய ஒரு கடப்பாடு, ஒரு கட்டாயத்து நிமித்தம் இருக்கிறோம். அந்த அடிப்படையில பிள்ளையர் இன்றைக்கு நான் உங்களுக்கு தரம் 13 மாணவர்கள் இருந்தாலும் சரி, 12ஆம் ஆண்டு மாணவர்கள் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஏற்றாற் போல கிட்டத்தட்ட நான் உங்களுடைய ஒரு 15 வினாக்கள் 2020ஆம் ஆண்டில உள்ள பாஸ் பேப்பர் கேள்வி, அதைத்தான் இன்றைக்கு டிஸ்கஸ் பண்ண போறேன் இந்த இன்ட்ரடக்ஷன் கிளாஸ்ல. சரியா? அநேக மாணாக்கள், சில விட மாணவர்கள் ஆல்ரெடி நீங்க இந்த கேள்விகள் எல்லாம் செய்திருக்கலாம். புதிதா வந்த மாணவர்களுக்கு புதிதாகவே அமையலாம் என்ற ஒரு நம்பிக்கையோட வந்து எல்லாருக்கும் ஏற்றாற் போல நாங்கள் இந்த கிளாஸை வந்து கண்டினியூ பண்ணுவோம். சரியா? ஓகே. அப்ப இதுல பாருங்க பிள்ளைகள், எல்லாருக்கும் நான் நினைக்கிறேன் இந்த வினாத்தாட்கள் தெரியும் நினைக்கிறேன். இது வந்து ஸ்கிரீன் தெரியுதா பிள்ளைகள்? தெரிஞ்சா ஒரு சின்ன ஒரு மெசேஜ் ஒன்று தாங்க. இல்லையென்று சொன்னாலும் அன்மியூட் பண்ணி சொல்லிக் கொள்ளலாம். கொஞ்சம் நீங்க கதைச்சிங்கன்னா கிளாஸ் இன்ட்ரெஸ்டிங்கா போகும் பிள்ளைகள். நீங்க பயப்படுறதுக்காக இந்த ஒரு அவசியம் இல்லை. நல்லா கதையுங்க, உங்களோட டவுட்களை கேட்டுக்கொள்ளேலும். இப்பவும் கேட்டுக்கொள்ளேலும். வகுப்பு முடியாமல் குறித்த ஒரு நேரம் உங்களுடைய சந்தேகங்களை தீர்ப்பதற்காக ஒதுக்கீடு செய்யப்படும். சரி பிள்ளைகள், இந்த ஸ்கிரீன் தெரியுதா உங்களுக்கு? சாட் பாக்ஸ்ல யாவது ஒரு மெசேஜ் ஒன்று தாங்க. எஸ், தேங்க்யூ. ஓகே, அப்ப நாங்க இன்னைக்கு பாருங்க பிள்ளைகள், 2020 உங்களோட பாஸ் பேப்பர். உண்மையிலேயே வந்து பிள்ளைகள் இந்த பாஸ் பேப்பர் வந்து கட்டாயம். என்னன்னு சொன்னால் 2019 2023 வரைக்கும் நடந்த பேப்பர் வந்து நீங்க கண்டிப்பா செய்திருக்கணும். என்னட்டு சொன்னா பாஸ் பேப்பரை பேஸ் பண்ணதான் உங்களோட ஃபைனல் எக்ஸாம் வரும். இப்ப பாஸ் பேப்பரை நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பிராக்டிஸ் செய்யறீங்களோ பிள்ளைகள், அந்த அளவு உங்களுடைய அடைவு மட்டத்தை இன்னும் உயர்த்தி கொள்ளலாம். கண்டிப்பாக பாஸ் பேப்பர் பிராக்டிஸ் வந்து உங்க எல்லாருக்குமே இருக்கும். என்று சொன்னா ஒரு பாஸ் பேப்பர் ஒரு ஸ்கீமோட உங்களோட கற்றல் போக்கைக்கதான் பிள்ளைகள் உங்களுடைய அடைவு மட்டம் வந்து உயர்ந்ததாக இருக்கும். என்று சொன்னா சாதாரணமா எல்லாரும் படிச்சு கொள்ளலாம், எல்லாரும் பாடத்தை பாடமாக்கலாம், விளங்கி கொள்ளலாம். ஆனா ஒரு பேப்பருக்கு விடையளிக்கிற மெத்தட்
அது நிறைய பேருக்கு தெரியாது. அதுதான் நாங்க இன்றைக்கு எங்களுடைய புள்ளிகளை இழக்கிறதுக்கான ஒரு காரணமாக இருக்கு. அதை நாங்கள் இங்க சரிப்படுத்துவோம். இந்த கிளாஸ்ல நான் அதை உங்களுக்கு சரிப்படுத்துவேன் என்ற ஒரு நம்பிக்கையை நான் கூட தந்து கொண்டுதான் இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போறேன். எவ்வாறெல்லாம் உங்களை நான் அடைமட்டத்தை உயர்த்தலாமோ அவ்வாறெல்லாம் இந்த கிளாஸ் உங்களுக்கு எதிர்காலத்தில் நகர்ந்து கொண்டு செல்லும். சரியா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் கிளாஸ் முதலாவது கேள்வியை பார்ப்போம். இதுல பாருங்க பிள்ளைகள், உங்களுக்கு 50 வினாக்கள் தந்திருப்பினோம். அப்ப 50க்கு ஒரு வினாக்கு 2 மார்க்ஸ் பிள்ளைகள். அந்த அடிப்படையில 100 மார்க்ஸ் வழங்கப்படும். உங்களுக்கு புள்ளடித்தாள் தரப்படும். புள்ளடித்தாள்ல தான் பிள்ளைகள் நீங்க சரியான விடையை வந்து மார்க் பண்ணி கொடுக்க வேண்டி வரும். அதாவது உங்களுடைய இறுதி A லெவல் எக்ஸாம், அதாவது ஃபைனல் எக்ஸாம்ல நீங்கள் அப்படி செய்ய வேண்டி வரும். சரியா? ஓகே. அப்ப முதலாவது கேள்வியை பார்ப்போம் பிள்ளைகள். ஒரு இலவச பொருள் ஃப்ரீ குட் பின்வருவனவற்றுள் எப்பண்பினை கொண்டிருக்கும். அப்ப 5 விட வந்திருப்பா. முதலாவது நீங்க என்ன செய்யணும்னா, எடுத்த வாக்கில வந்து பிள்ளைகள் முதலாவது விட சரியன்னா அதை கீறக்கூடாது. 5 விடையை நுணுகி ஆராய்ஞ்சு போட்டு அதுல முதலாவது வந்து பிழையானதுகளை வந்து நிராகரிக்க தெரியும். நிராகரிக்க தெரிஞ்சாதான் சரியான விடையை நீங்க கண்டுபிடிக்கலாம். பிழையான விடையை சரியா நிராகரிச்சு போட்டுதான் சரியான விடை. மிகவும் சரியான விடையை தான் கீறோம். சில 1, 2, 3 விட சரியான தெரியும். 3ஐயும் கீறி விட முடியுமா? இல்ல. மிகச் சரியான விடையை தான் கீறணும். வெரி அப்ரோப்ரியேட்டா இருக்கும். அதாவது மிகவும் பொருத்தமான ஆன்சரை தான் நீங்க அதை கீற வேண்டும். அப்ப அந்த அடிப்படையில பார்ப்போம். ஒரு இலவச பொருள் பின்வருவனவற்றினுள் எப்பண்பினை வந்து கொண்டிருக்கும். சரியா? உங்களுக்கு தெரியும், இலவச பண்டம் பொருளாதார பண்டம் என்று சொல்லி 2 பண்டங்கள் படிச்சிருப்பீங்க. இலவச பொருள் பண்டம் எல்லாம் உண்டு. சரியா? இப்ப இலவச பண்டம் பொருளாதார பண்டம் என்று சொல்லி நீங்க கண்டிப்பா படிச்சிருப்பீங்க. அந்த அடிப்படையில் முதலாம் பாடம் தரம் 12 முதலாம் பாடத்துல உள்ள விடயங்கள். சரிதானே? அப்ப இலவச பண்டம் என்றா என்னன்னு முதலாவது உங்களுக்கு தெரியும். இலவச பண்டம் என்றா என்ன? இப்ப இலவச பண்டம் என்றா என்னண்டா பிள்ளைகள், மனிதனுடைய தலையீடு இன்றி இயற்கையில இருந்து நாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பண்டங்கள். மனிதன் தலையீடு இருக்கக்கூடாது, இயற்கையில இருந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய பண்டங்கள். அவ்வாறான பண்டங்கள்ல இயல்புகள் என்னன்னு பார்ப்போம். ஒன்று உற்பத்தி செலவு ஒன்று இருக்காது. என்ற மனிதன் தலையீடு இருந்தா தானே பிள்ளைங்க உற்பத்தி செலவு இருக்கும். இங்க அந்த உற்பத்தி செலவு என்ற கதையே இல்லை. உற்பத்தி செலவு இருக்காது, மனிதனின் தலையீடு என்று இயற்கையில இருந்து பெற்றுக்கொள்ளப்படும். உற்பத்தி செலவு இல்லை என்று சொன்னா அங்க அமைய செலவு ஒன்றும் இருக்காது. சரியா? அமைய செலவும் இல்லை. சரியா? விலை செலுத்தாது நுகரப்படும். அதாவது நுகர்வின் போது நுகர்வோன் வந்து விலை செலுத்தி நுகர மாட்டான். ஒரு இலவச பண்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காலமும் விலை செலுத்தி நுகர மாட்டான். சரியா? அப்ப நுகர்வு வந்து இலவசமாக அவன் நுகர்வை மேற்கொள்வான். சரியா? அப்ப உற்பத்தி செலவு இருக்காது, அமைய செலவு இருக்காது. அமைய செலவு பூச்சியமாக இருக்கும். கேள்வி வரும், பூச்சிய அமைய செலவில் நுகர்வு செய்யக்கூடிய பண்டங்கள். இதெல்லாம் பார்ட் 1ல வந்திருக்குது, பார்ட் 2ல கூட வந்திருக்குது. பார்ட் 2ல முதலாவது கேள்வியில பண்டங்களின் வகைப்படுத்தல இலவச பண்டம் பொருளாதார பண்டம் என்ற பற்றி ஒரு தெளிவான ஒரு அடிப்படை ஒன்று உங்களுக்கு இருக்கணும் பிள்ளை மனசுல. என்னன்னு சொன்னா, இலவச பண்டம் என்றா இயற்கையில இருந்து இலவசமாக நாங்கள் பெற்றுக்கொள்றோம். நுகர்வின் போது விலை செலுத்துவதே இல்லை. உற்பத்தி செலவு ஒன்று இருக்காது. அமைய செலவு இல்லை என்றா பூச்சிய அமைய செலவுல என்ன செய்யப்படும்? நுகர்வு செய்யப்படுகின்ற பண்டங்களாக இருக்கு. அப்ப இப்படியான பண்டங்கள்ல இங்க அந்த அருமை என்றதை கண்டிப்பா நீங்க மென்ஷன் பண்ணும். ஏனென்று சொன்னா பொருளியல்ல பொதுவாக நாங்கள் எல்லாமே அருமையோடு சம்பந்தப்பட்டதான. அருமை என்றா என்ன? எல்லையற்ற மனித விருப்பங்களுடன் ஒப்பிடுகின்ற போது அதனை பூர்த்தி செய்வதற்கு அவசியமான வளங்கள் பற்றாக்குறையாக இருக்கிறதான் பிள்ளைகள் அருமை. அப்ப இந்த அருமைத்தன்மை வந்து ஒரு இலவச பண்டத்துக்கு இல்லை. ஒரு இலவச பண்டத்தை பாத்தீங்கன்னு சொன்னா பிள்ளைகள் அருமை என்று சொல்லப்படுவது ஸ்கார்சிட்டி, இங்கிலீஷ்ல சொல்லுவார்கள். உங்களுக்கு இங்கிலீஷ் தேவையில்லை. தமிழ்ல பாருங்க பிள்ளைகள், அருமை என்றது வந்து இந்த அருமைத்தன்மை என்று சொல்லப்படுகின்ற ஒன்று ஒரு இலவச பண்டத்துக்கு இல்லை. ஏன் அருமை என்று சொன்னா எல்லையற்ற மனித விருப்பங்களோடு ஒப்படைக்க அதனை பூர்த்தி செய்வதற்கான வளங்கள் பற்றாக்குறையாக இருக்கிற தன்மை. அந்த பற்றாக்குறை என்ற கதை வந்து இலவச பண்டத்துக்கு இருக்காது. என்று சொன்னா இலவச பண்டம் மிகையாக இருக்கு. உதாரணம் என்ன சொல்லுவாங்க? அப்ப சூரிய ஒளி உங்களுக்கு சிறந்த உதாரணம், காற்று ஒரு சிறந்த உதாரணம். இயற்கையில இருந்து மனிதன் பங்களிப்பின்றி இலவசமாக நீங்கள் பெற்றுக் கொள்ளுகின்ற பண்டங்கள். அப்ப அங்க வந்து உற்பத்தி செலவில்லை, அமைய செலவில்லை. சரியா? இப்ப உங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு, சார் இப்படி எல்லாம் சொல்றீங்க, அப்ப பொது பண்டம் ஒரு இலவச பண்டமா? இதுதான் கன்ஃபியூஷனான கேள்வி. பொது பண்டம் என்றது பிள்ளைகள் ஒரு இலவச பண்டம் அல்ல. பொது பண்டம் ஒரு பொருளாதார பண்டம். அது கட்டாயம் நீங்க ஞாபகம் வச்சிருங்க. எல்லாருக்குமே அது குழம்புற ஒரு விஷயம். பொது பண்டம் ஒரு காலமும் இலவச பண்டம் என்று சொல்லக்கூடாது. பொது பண்டம் ஒரு பொருளாதார பண்டம். காரணம், பொதுப்பண்டம் என்றது வந்து இலவசமாகத்தான் நீங்க நுகர்வு செய்கிறீங்க. ஆனால் அங்க உற்பத்தி செலவென்று ஒன்று கண்டிப்பாக இருக்கும். பொதுப்பண்டம் என்றா என்ன பிள்ளைகள்? பொதுப்பண்டம் என்றது அரசாங்கத்தினால், அதாவது அரசாங்கத்தினால மக்களினுடைய நன்மை கருதி உற்பத்தி செலவை ஏற்று
உற்பத்தி செய்து விநியோகிக்கப்படுகின்ற பண்டம். அங்க விலை செலுத்தி நுகர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அங்க உற்பத்தி செலவு ஒன்று கண்டிப்பாக இருக்குது. அப்ப உற்பத்தி செலவு இருக்குது என்று சொன்னாலே அது ஒரு பொருளாதார பண்டம். ஒரு உற்பத்தி செலவு ஒரு பண்டத்துக்கு இருக்கும் என்றால் நீங்க கண்ண மூடிக்கொண்டு சொல்லலாம் அது ஒரு பொருளாதார பண்டம். ஆகவே பொதுப்பண்டம் ஏன் ஒரு இலவச பண்டம்? உற்பத்தி செலவு இருக்கும், மனிதனுடைய பங்களிப்பு அங்க கண்டிப்பாக இருக்கும். மனிதன் பங்களிப்போட உற்பத்தி செலவை ஏற்று அரசாங்கத்தினால நாட்டு மக்கள் அல்லது பொதுமக்களின் நன்மை கருதி உற்பத்தி செய்து வழங்கப்படுகின்ற பண்டங்கள் அது பொதுப்பண்டம். பொதுப்பண்டத்தை இங்கிலீஷ்ல காமன் கூட்ஸ் என்று சொல்லுவாங்க. இப்ப பொதுப்பண்டங்களுக்கு என்ன உதாரணம்? உங்களுக்கு தெரியும், இந்த வீதி வெளிச்சம். வீதி வெளிச்சத்துக்கு யாராவது காசு கொடுத்துட்டா போறீங்க, ரோட்ல போறீங்க, வீதியில வெளிச்சம் கொடுத்துருக்காங்க, எலும்பி காசை கொடுத்துட்டு போறீங்களோ? இல்லையே. அப்ப அது ஆனா அங்க ஒரு உற்பத்தி செலவு இருக்கும். பொதுப்பண்டம் லைட் ஒன்று கொண்டு வந்து ஃபிட் பண்ணி அவன் அங்க உங்களுக்கு லைட்டை திரைக்குள்ள மின்சார செலவு அரசாங்கத்துக்கு ஒரு செலவு தான். ஆனா அங்க நீங்க காசு கொடுக்கல, நுகர்வோன் விலை செலுத்தி நுகர முடியாது, அதாவது நுகர வேண்டிய அவசியம் இல்லை. பொதுப்பண்டத்துல அதான் விசேட இயல்பு, நுகர்வோன் விலை செலுத்த மாட்டான், ஆனா உற்பத்தி செலவு இருக்கும். சரியா? அப்போ கொண்டு வீதி வெளிச்சம். அடுத்து உங்களோட கலங்கரை விளக்கம். எத்தனை பேர் கடற்கரைக்கு பக்கத்து இருக்கிறீங்களோ தெரியாது. லைட் ஹவுஸ், லைட் ஹவுஸ்ல உள்ள வெளிச்சத்துக்கு யாராவது காசு கொடுக்குறீங்களோ? இல்லை. ஆனா அதுக்கு உற்பத்தி செலவு இருந்ததுதானே? இயற்கையில இருந்து பற்றினீங்களோ? இல்லை. அது உற்பத்தி செலவு ஏற்ற ஒரு பண்டம். ஆகவே அது ஒரு பொருளாதார பண்டம். பொதுப்பண்டத்துக்கு உதாரணங்கள் என்னன்னு கேட்டா ஒன்று சொல்லலாம் கலங்கரை வெளிச்சம். அடுத்து நீங்க சொல்லலாம் வீதி வெளிச்சம், சமிக்ஞை விளக்கு. ரோட்ல இந்த சிக்னல் லைட் போட்டு கிடக்கு, சிக்னல்கள் எல்லாம் இருக்கு. சிக்னலுக்கு எல்லாம் போயிட்டு நீங்க காசு கொடுத்துட்டா போறீங்க? இல்ல. அப்ப அதெல்லாமே பொதுப்பண்டங்கள் தான். சரியா? பொதுப்பண்டம் ஒரு காலமுமே இலவச பண்டம் இல்லை. அதை கிளியரா மைண்ட்ல எடுத்துக்கொள்ளுங்க பிள்ளைய. சரியா? அடிக்கடி பார்ட் 2 எல்லாம் வந்த கேள்வி. நீங்க பழைய பாஸ் பேப்பர் 2015ஆம் ஆண்டுக்கு முன்னமுக்குள்ள பாஸ் பேப்பர்களை பார்த்தீங்கன்னா பூரணமான ஒரு அறிமுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். சரியா? அதாவது பொதுப்பண்டம் ஒரு இலவச பண்டமா, இலவச பண்டங்களுக்குள்ள பொதுப்பண்டங்கள் வருமா, அப்படிலாம் நிறைய வேறுபடுத்தி எல்லாம் கேள்வி கேட்டிருப்பாங்க. உங்களுக்கு கன்ஃபியூஸே ஆக தேவையில்லை. பொதுப்பண்டம் ஒரு பொருளாதார பண்டம், இலவச பண்டத்துக்கு வரா. சரியா? இப்ப நாங்க கேள்விக்கு வருவோம். நான் ரெண்டு முக்கியமான விஷயம் சொல்லிட்டேன். பொதுப்பண்டம் என்றா என்ன, இலவச பண்டம் என்றா என்ன, ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு? பொதுப்பண்டம் ஒரு பொருளாதார பண்டமா, ஒரு இலவச பண்டமான பொருளாதார பண்டம். காரணம் உற்பத்தி செலவு இருக்கு, மனிதன் பங்களிப்போட உருவாக்கப்பட்டது. சரியா? இது ரெண்டுமே அங்க காரணமா நீங்க சொல்லிக் கொள்ளலாம். சரியா? இது கிளியர் என்று நான் நம்புறேன். மற்றபடி என்ன மாதிரி நான் கதைக்கிறது எல்லாம் விளங்குதா? கொஞ்சம் ஒரு மெசேஜ் எடுத்தாங்களே, அது வேகமா நான் சொல்ற மாதிரி இருந்தா கொஞ்சம் மெசேஜ் எடுத்தாங்க. இந்த ஃபர்ஸ்ட் கிளாஸ் டைமுக்கு முடிக்கணும்ன்றதன் காரணமாக தான் கொஞ்சம் வேகமா நகர்ந்து கொண்டு செல்றேன். சரி, ஒரு மெசேஜ் எடுத்தாங்க பிள்ளைகள் என்ன மாதிரி கண்டு சொல்லி இருக்கிற பிள்ளைகள் என்ன மாதிரி விளங்குதா? கதைக்கிறது தமிழ் விளங்குதா? விளங்குனா சரி. சரி, ஓகே, நம்புறேன் நீங்க சைலண்டா இருக்கிறீங்க, விளங்குறீங்க. என்ற ஒரு எடுகோல் எக்கனாமிக்ஸ் அண்ட் அசம்ஷன். எஸ், எடுகோல் அடிப்படையில் நாங்க போவோம் கிளாஸுக்கு. சரி, முதலாவது விடையை பாருங்க பிள்ளைகள். இலவச பொருள் பின்பெறுவனுள் எப்பண்பினை கொண்டிருக்கும் என்றுதான் உங்களுக்கு கேள்வி. இலவச பொருள் பின்பெறுவனவற்றுள் எப்பண்பினை கொண்டிருக்கும். அப்பொருளின் கேள்வியுடன் ஒப்பிடுகையில் ஓரளவு அருமைத்தன்மை கொண்டிருக்கிறான். முதலாவது பண்பு சொன்னால் இலவச பண்டம் அருமைத்தன்மை அற்றது. அவ முதலாவது விட பிழை என்றதை நீங்க தெளிவாக என்ன செய்யலாம், நிராகரிக்கலாம். இரண்டாவது பாருங்க, அப்பொருளை நிரம்பல் செய்வதில் அமையச் செலவு ஏற்படாது. எஸ், அமையச் செலவு ஏற்படாதுன்ற என்ன அர்த்தம்? பூச்சிய அமையச் செலவு, விலை செலுத்தாத நுகர்வு செய்கின்றான். ஆகவே அங்க பூச்சிய அமையச் செலவு இருக்கும். ஆகவே அப்பொருளை நிரம்பல் செய்வதில் அமையச் செலவு ஏற்படாது. அதாவது இலவச பண்டத்தை நிரம்பல் செய்யறா உற்பத்தி செய்யும் போது உற்பத்தியில அமையச் செலவு இல்லை. உற்பத்தியில் ஓகே, தேங்க்யூ. உற்பத்தியில பிள்ளைகள் அங்க அமையச் செலவு இல்லை. நிரம்பல் என்பது உற்பத்தி, உற்பத்தியின் போது அமையச் செலவு இல்லை. எஸ், இலவச பண்டங்களுக்கு அமையச் செலவு இல்லை. ஆகவே அந்த விட கொஞ்சம் சரி, அந்த விட சரி. அதுக்காண்டி எடுத்த வாக்கில கீற வேண்டாம், அடுத்தபடியில பார்ப்போம், பார்த்துட்டு வருவோம். இந்த விட உங்களுக்கு ஒரு சரி என்ற ஒரு டெக்னிக். சரியா? ஓகே. அப்பொருளின் உற்பத்தியோ அல்லது நுகர்வினோ வெளிவாரிகள் இதனை மேற்படுத்தாது. நான் நினைக்கிறேன் 13ஆம் ஆண்டு மாணவர்கள் இருந்தா சில சமயங்கள்ல இந்த வெளிவாரி விளைவுகளை பத்தி படிச்சிருப்பீங்க. தரம் 12ஆம் ஆண்டு மாணவர்கள் படிச்சிருக்க மாட்டீங்க. ஆனா எல்லாருக்கும் சும்மா ஒரு சின்ன ஒரு அறிமுகத்தை மட்டும் சொல்றேன். எதிர் வரப்போற ஃபியூச்சர்ல வரப்போற கிளாஸ்களை நீங்கள் எங்களோட இணைந்து செயலாற்றுவீங்கள், இணைந்து எங்களோட வருவீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அவை தொடர்பான பூரணமான விளக்கங்களை நான் உங்களுக்கு அந்தந்த பாடங்கள் வரும்பொழுது சொல்லிக் கொள்வேன். அப்ப இந்த கேள்வியில உள்ள விஷயத்துக்கு மட்டும் சொல்றேன். வெளிவாரி விளைவெண்டா என்னன்னு பார்ப்போம். குறித்த ஒரு பொருளை உற்பத்தி செய்கின்ற போதோ நுகர்வு செய்கின்ற போதோ, உற்பத்தி செய்கின்ற போதோ நுகர்வு செய்கின்ற போதோ அதனுடன் தொடர்புடைய தரப்பினரை தடுத்து தொடர்பு படாத மூன்றாம் தரப்பினருக்கு ஏற்படுகின்ற நன்மைகள் மற்றும் தீமைகள். தொடர்படுகின்ற தரப்பினரை தவிர்த்து தொடர்பு படாத மூன்றாம் தரப்பினர், தேர்ட் பர்சன், மூன்றாம் தரப்பினருக்கு
ஏற்படுகின்ற நன்மைகள் மற்றும் தீமைகள், அதாவது செலவுகள் தான் வெளிவாரி விளைவுகள். இது நேர்க்கணிய வெளிவாரி விளைவு, எதிர்க்கணிய வெளிவாரி விளைவு என்று சொல்லி பிள்ளைகள் ரெண்டா வகைப்படும். இந்த நேர்க்கணியம் மற்றது எதிர்க்கணியம். நேர்க்கணியத்தை பிறகு ரெண்டா பிரிப்பான். உற்பத்தியில் நேர்க்கணியம், நுகர்வில் நேர்க்கணியம். எதிர்க்கணியம் உற்பத்தியில் எதிர்க்கணியம், நுகர்வில் எதிர்க்கணியம். இது தொடர்பாக உங்களோட 8ஆம் பாடம் நான் நினைக்கிறேன், அரசாங்கத்தினுடைய தலையீடுகள் சம்பந்தமாக, நாட்டில் அரசாங்கத்தினுடைய தலையீடுகள், அந்த பாடங்கள்ல வந்து இந்த வெளிவாரி விளைவுகள் சம்பந்தமான விடயங்கள் வந்து இருக்கும். அந்த சந்தர்ப்பம் வரும்பொழுது உங்களுக்கு மேலதிகமான ஒரு விளக்கத்தை நான் தார். வெளிவாரி விளைவுண்டா என்னென்னு சிம்பிளா ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. ஒரு பொருளை உற்பத்தி அல்லது நுகர்வு செய்கின்ற போது அதனுடன் தொடர்புடைய தரப்பினரை தவிர்த்து, உற்பத்தி செய்கிறார்கள் நுகர்வு செய்கிறார்கள் தவிர்த்து தொடர்படாத 3ஆம் தரப்பினருக்கு ஒரு நன்மையோ ஒரு தீமையோ ஏற்பட்டால் அதுதான் வெளிவாரி விளைவு. உதாரணம் பார்ப்போம். புகைப்பிடிக்கிறார், ஒரு ஆள் சிகரெட் அடிக்கிறார், சரியா? எக்ஸ் என்ற பர்சன் சிகரெட் அடிக்கிறார், சரியா? சிகரெட் அடித்தார் என்று சொன்னா அவர் வந்து நுகர்வு செய்கிறார், அவற்ற சுகத்துக்காக அவர் நுகர்வு செய்கிறார். ஆனா அது சார்ந்து இன்னொருதன் பாதிக்கப்படுவானோ இல்லையோ? கண்டிப்பா பாதிக்கப்படுவான். ஒருதன் நுகர்வு செய்கிறான், அதாவது சிகரெட்டை குடிக்கிறான்னு சொன்னா அவன் விடுகிற அந்த அவுட், வெளியில வர அந்த புகை இருக்குத்தானே, அந்த புகையை வந்து என்னொருதன் வந்து பக்கத்து ரூம்ல இருந்து சுவாசிக்கிறான்னு சொன்னா அவனுக்கு அதனால பாதிப்பு இருக்குது. அப்ப இதை சொல்லுவார்கள் நுகர்வில் எதிர்க்கணிய வெளிவாரி விளைவு. அதாவது ஒரு தரப்பினர் வந்து, அதாவது நுகர்வு செய்கின்ற தரப்பினர் நன்மை அடைகின்றார், அதே அவர் அவற்றை சுகத்துக்கு குடிக்கிறார். அவருக்கு ஒரு பக்கம் பாதிப்பு இருந்தாலும் அவர் தன் சுகத்துக்கு தான் அதை புகைப்பிடிக்கிறாரு. அதே சமயம் அத வெளியில வர்ற புகையால அது சார்ந்து இன்னொருதர் ஒன்றுமே தெரியாம ஒருத்தன் இருப்பான் தானே பக்கத்து ரூம்ல அல்லது ஏதாவது ஒரு இடத்துல இருப்பான். அவனுக்கு வந்து அதை அவன் ஜென்ரலான நிப்பான், என்ன செய்யற காத்தோட கலந்து அவன் மூக்குக்கு அந்த சுவாசத்தோட போயிடும். ஆகவே அவனுக்கு அது ஒரு பாதிப்பு ஏற்படுத்தும். இதைத்தான் சொல்லுவார்கள் நுகர்வில் எதிர்க்கணிய வெளிவாரி விளைவுகள். அப்ப இந்த நுகர்வின் போது எதிர்க்கணிய வெளிவாரி விளைவுக்கு உதாரணம் என்று கேட்டா சிகரெட் பாவிக்கிறது, சரியா? ஓகே, என்னமோ ஒரு உதாரணத்தை சொல்லி போட்டு நான் போறேன். உற்பத்தியில நேர்க்கணிய வெளிவாரி விளைவு என்று சொன்னால் உதாரணமா பாருங்க, ஒரு ஆள் வந்து பூந்தோட்டம் அமைக்கிறார். பூந்தோட்டம் அமைத்தால் தேனி வளர்ப்போன் நன்மை அடைவான். பூந்தோட்டம் அமைத்தால் தேனி வளர்ப்போன் நன்மை அடைவான். அவன் தன்னுடைய ஒரு உற்பத்திக்காக பூந்தோட்டத்தை அமைக்கிறார். எக்ஸ் என்ற பர்சன் பூந்தோட்டத்தை அமைச்சிருக்கிறார் என்று சொன்னால் தன்னுடைய உற்பத்தி தேவைக்காக அவர் பூக்களை புடுங்கி விற்பனை செய்கிறார், ஏதோ ஒரு தேவை. அதனால அதனோடு தொடர்பு படாத தேனி வளர்ப்போன் இருப்பான், தேனி வளர்க்கிறாள், அவன் நன்மை அடைவான். என்று சொன்னாங்க நிறைய தேனி வரும், தேன் குடிக்கிறது. அந்த தேனிகளுக்கு ஒரு இனப்பெருக்கம் செய்து அவன் அதனூடாக ஒரு தேனை சேகரிச்சு அந்த தேன்ல இருந்து அவன் ஒரு பெனிஃபிட் உண்டு, அந்த நன்மை உண்டு. ஆகவே அங்கே ஒரு தரப்பினர் என்ன செய்யறான், உற்பத்தியை செய்கின்ற பொழுது அது சார்ந்து இன்னொரு தரப்பினர் தொடர்பு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லாம தேனி வளர்ப்போன் நன்மை அடைகின்றான். ஆகவே அது வந்து சொல்லுவார்கள் உற்பத்தியில் நேர்க்கணிய வெளிவாரி விளைவு. இப்படி நாங்க 4க்கு உதாரணங்கள் இருக்குது. எதிர்வரப்போகிற வகுப்புகளை நான் உங்களுக்கு அது தொடர்பான அந்த சந்தர்ப்பங்கள் வரும்போது அதை பற்றி கதைக்கிறேன். இதைக்கு சும்மா ஒரு அறிமுகம் மட்டும் சொல்லியிருக்கு, சரியா? ஓகே, இப்ப கேள்வியில பார்ப்போம். அப்பொருளின் உற்பத்தியோ அல்லது நுகர்வோ வெளிவாரி விளைவுகள் இதனையும் ஏற்படுத்தாது. யா அந்த விட வந்து என்னன்னா வெளிவாரி விளைவுகளை ஏற்படுறாங்க. உற்பத்தி என்ற கதை வந்துட்டு பிள்ளைகள், உற்பத்தி என்ற கதை வரவே கூடாது. ஒரு இலவச பண்டத்துல உற்பத்தி செய்கிற என்ற கதை வரக்கூடாது. ஆகவே இந்த விட வந்து நோமலாவே பிள்ளை. இது தெரியாட்டிலும் என்ன செய்யலாம், பிள்ளையண்டல். அது 13ஆம் நீங்கள் வெளிவாரி விளைவுகளை பத்தி படிக்காட்டிலும் கூட இந்த விடையை நீங்க பிள்ளையண்டு நிராகரிக்கலாம். எப்படி அங்கதான் போட்டுக்கிறேன், உற்பத்தியோ அல்லது நுகர்வையோ வெளிவாரி விளைவு எதனையும் ஏற்படுத்தாங்க. உற்பத்தி என்ற கதை வராது என்று சொன்னா அது இயற்கையில இருந்துதானே பெற்றுக் கொள்ளப்படுகிறது. ஆகவே இலவச பண்டம் என்றதுல அந்த விடையும் வராது. 4வது அப்பொருள் அரசாங்கத்தினால் கட்டணமின்றி இலவசமாக வழங்கப்படும். கொஞ்சம் யோசிக்கிறேன், சொல்லிட்டேன். அப்பொருள் அரசாங்கத்தினால் கட்டணமின்றி இலவசமாக வழங்கப்படும். அது பொதுப்பண்டம், அது இலவச பண்டம் இல்ல, அது பொதுப்பண்டம். பொதுப்பண்டம் என்ன சொல்லிட்டேன், அரசாங்கத்தினால பொதுமக்களின் நன்மை கருதி உற்பத்தி செலவை ஏற்று உற்பத்தி செய்து வழங்கப்படுகின்ற பண்டங்கள். நுகர்வின் போது விலை செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் உற்பத்தி செலவு இருக்கிறதால அது ஒரு என்ன பண்டம், பொருளாதார பண்டம். எனவே அந்த விடையும் வராது. அரசாங்கத்தினால் கட்டணம் என்று இலவசமாக வழங்கப்படுவது ஒரு பொதுப்பண்டம். எனவே பொதுப்பண்டம் ஒரு காலமுமே இலவச பண்டமாக வராது. எனவே அந்த விலக்கணம், அந்த விடயம் பிழை. 5வது பார்ப்போம். அப்பொருள் நுகர்வானது சமூக ரீதியில் விரும்பத்தக்கது என்பதால் அரசாங்கத்தினால் அப்பொருள் வழங்கப்படும். இது கிட்டத்தட்ட பொதுப்பண்டங்களோடு சம்பந்தப்படுத்தப்பட்ட ஒரு விடை. ஆகவே அந்த விடையும் அரசாங்கத்தினாலே அப்பொருள் வழங்கப்படும் என்று சொன்னா அது வராது. ஏன், இலவச பண்டம் என்பது இயற்கையில இருந்து வழங்கப்படும். அங்க உற்பத்தி செய்த ஒரு தனிமையை அந்த பொருளை வழங்க மாட்டார். எனவே இந்த கேள்விக்கு எது சரியான விட பிள்ளைகள்? 2வது விட மிக தெளிவான சரியான விடை. ஆகவே சரியான விட வந்து பிள்ளைகள் 2வது. நீங்கள் விடையை நிராகரிக்க தெரியணும். விடையை நிராகரிக்க தெரிஞ்சு போட்டுதான் சரியான விடையை பண்ணுவோம். எடுத்த பாட்டுல ஒரு விட சரியன்றோன்னு கீறி விட்டுட்டு வர்றேன். பொருளியல்ல மார்க்ஸ் எடுக்கணும்டா சில ஐடியாக்களை வளர்த்துக்கொள்ளும். எடுத்த பாட்டுல நீங்க விடைய கேட்டீங்கன்னா பிழைச்சுப்போம்.
அப்ப இப்ப நான் இன்றைக்கு ஒரு கேள்விக்கு இவ்வளவு டைம் எடுத்து உங்களுக்கு விளங்கப்படுது. நீங்கள் எக்ஸாமுக்கு எடுக்கணுமா இவ்வளவு டைம் எடுத்தாப்ப இந்த அடுத்த பேப்பர் செய்யாம தான் போகும். அடுத்த கேள்வி 10 கேள்வி செய்யாம வரும். அப்படி இல்லை, எக்ஸாம் டைம்ல வந்து நீங்க அதுக்கு ஒரு அளவுக்கு நல்ல வெல் ப்ரிப்பேரோட தான் எக்ஸாம் போவீங்க. அங்க நீங்க டப் டப் பண்ணி வேகமாக நீங்க என்ன செய்யலாம், நிராகரிச்சு போட்டு சரியானபடியா கீறிடுவீங்க. ஏன் நான் இன்றைக்கு இவ்வளவு சொன்னேன்டா, இப்ப நீங்க படிக்கிற டைம், இது எக்ஸாம் எழுதுற டைம் இல்லை, இப்ப படிக்கிற டைம். இப்ப என்ன செய்யணும்னா, கட்டாயம் ஒரு பாஸ் பேப்பர் எடுத்தீங்கன்னு சொன்னா 5 விடையும் பார்க்கணும். 5 விடையும் பார்த்து நீங்கள் என்ன காரணம், இப்ப பாருங்க 5 விடையை நிராகரிக்கிறீங்கன்னு சொன்னா, 4 விடையை நிராகரிக்கிறீங்கன்னா என்னென்ன காரணத்தால் நிராகரிக்க, நீங்களே உங்களுக்கு டீச் பண்றீங்க, நீங்களே உங்களை டீச் பண்றீங்க. அப்ப உங்களை டீச் பண்ணிக்கல ஒரு விடைய பொது பண்டம்டா உங்களுக்கு ஒரு ஞாபகம் ஒன்று வரும். பொது பண்டத்தை பெரிய எனக்கு மறந்து போச்சு, உடனே எடுத்து 30 நோட்ஸை பாக்குறது. அப்படி ஒவ்வொரு விடையை நிராகரிக்கல. இதுதான் படிக்கிறக்கூடிய ஐடியா. அப்படி இப்ப நான் வந்து ஒரு பல்கலைக்கழக மாணவனாக இருந்து படிப்பிச்சிருக்கபடியா என்னுடைய அனுபவத்துல நான் சொல்றேன், இப்படித்தான் நான் எக்கனாமிக்ஸ் படிச்சேன். அப்ப ஒவ்வொரு விடையை நிராகரிக்க தெரியணும் பிள்ளைகள். நிராகரிக்க வந்து நீங்களே சொல்லி பார்க்கணுமா, இந்த காரணத்தால இந்த விட பிள்ளை. அப்ப எடுத்த மாதிரி சரியான விடையை திருப்பி போட்டு வாரவன் படிக்கிற மெதட் அது. 5 விடையில 4 விடையை நிராகரிக்கணும், ஒரு விடையை சரியான எடுக்கணும் சொன்னா, அந்த 4 விடையும் படிக்கிற காலத்துல என்ன காரணத்தாக நிராகரிச்சு அந்த விஷயங்கள் என்னன்றதை தேடி ஆராயும். ஆராய்ஞ்சிங்கன்னா உங்கள்ட்ட ஏ எடுக்கிற வீதம், அதாவது ஏல அதாவது 75ல 90 எடுக்கிற வீதம் வந்து உயர்வாகன முறையில நீங்க 90 எடுத்துக்கொள்ளலாம். எல்லா பிள்ளைகளும் நல்ல மார்க்ஸ் டாப் லெவல்ல எடுத்துக்கொள்ளலாம். சரியா, 75 வந்து அது ஓ லெவலுக்குரியது. கேம்பஸ் வரணும், நல்ல ஒரு நிலைக்கு போகணும், நல்ல ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கணும்டா நீங்க எடுக்க வேண்டிய 90 95 எடுக்கணும். அப்ப அதுக்கேற்ற பிராக்டிஸுக்கு தான் நான் இந்த கேள்வி எப்படி செய்யணும்ன்றது இப்ப படிக்கிற காலத்தை நீங்கள் எப்படி படிக்கணும்ன்றதுக்கு சொல்லி. ஓகே, எல்லாருக்கும் இந்த கேள்வி விளங்குதா? முதலாவது கேள்வி இவ்வளவு டைம் எடுத்துக்கிறேன், விளங்குமென்னு நம்புறேன். விளங்குதா? விளங்கினா ஒரு சின்ன மெசேஜ் ஒன்று தான் அப்படியே, பரவாயில்ல. ஒரு மெசேஜ் ஒன்று தந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டா இருக்கும் பிள்ளைகள். ஓகே, முதலாவது கேள்வி விளங்குதா? எதுவும் டவுட் இருக்குதா? இந்த கேட்கலாம். சரி, 2வது கேள்விக்கு நான் போறேன். இல்லைன்னு சைலண்ட் ஆகிறபடியா நாங்க 2வது கேள்விக்கு போவோம். பொருளியலாளர்கள் மூலதனம் எனும் பதத்தினால் சிறப்பாக கருதப்படுவது. உங்களுக்கு இதுக்கு முதல் தெரியணும் பொருளாதார வளங்கள். என்ன பொருளாதார வளம் என்றா பிள்ளைகள்? பொருளாதார வளங்களை வந்து நாங்க பார்த்தோம்னு சொன்னா 4ஆ பிரிச்சிருப்பீங்க. என்னென்ன? நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. எல்லாருக்கும் சாதாரணமாகவே அது என்ன சொல்லுவாங்க, பொது விளக்குமாறு நல்லா கூட்டுமணி சொல்ற ஒரு மாதிரி இந்த ஸ்டார்ட்ல போனவொடனே எல்லாரும் விரும்பி படிக்கிறானே, படிக்க வந்து முதலாம் பாடத்தை எல்லாரும் படிக்க கரைச்சு குடிச்சிருப்பீங்க. அதாவது 12ஆம் ஆண்டுல இருக்கிறார்களும் சரி, 13ஆம் ஆண்டும் சரி, நார்மலாவே எல்லாருக்கும் முதலாம் பாடம் கிளியரா இருக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. அப்ப மூலதனம் என்று சொன்னா உங்களுக்கு தெரியணும், இது ஒரு பொருளாதார வளம். பொருளாதார வளங்கள் என்று சொன்னா உடனே மைண்டுக்கு வந்துடும், பொருளாதார வளம் 4 வகை. ஓகே, இந்த வகைப்படுத்தல்கள் ஒவ்வொன்றுக்கும் என்னென்ன இயல்புகள் இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கோம். தெரிஞ்சாதான் இந்த கேள்விக்கு விடையளிக்கலாம். சரி, ஓகே. அப்ப பொருளாதார வளங்கள் 4 இருக்குது. நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. அப்ப நிலம் உழைப்புல பாத்தீங்கன்னா நிலத்தையும் மூலதனத்தையும் பார்ப்போம். நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சி. சரியா? ஓகே, நிலம், உழைப்பு, மூலதனம், முயற்சியில பாத்தீங்கன்னா நிலத்தையும் மூலதனத்துக்கு என்ன மறுபெயர் சொல்லுவாங்க சேர்த்து? ஆதன வளம் அல்லது சொத்து வளம். தெரியாட்டி நோட் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்க, இதெல்லாம் பாஸ் பேப்பர்களை வந்த கேள்விதான். நிலத்தையும் மூலதனத்தையும் சேர்த்து ஒரு பெயரால சொல்லுவார்கள் ஆதன வளம் அல்லது சொத்து வளம். அதே சமயம் உழைப்பையும் முயற்சியையும் சேர்த்து சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? மனித வளம். அதாவது ஆதன வளம், 2வது வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மனித வளம். மனித வளம் சொல்லிக்கு வந்து உழைப்பும் முயற்சியும் வரும். சரியா? இப்ப ஆதன வளத்துக்கு என்னென்ன வரப்போகுது? நிலமும் மூலதனமும். உழைப்பு முயற்சியும் என்னத்துக்கு வரப்போகுது பிள்ளைய? மனித வளத்துக்கு வரப்போகுது. சரியா? அதுல அடுத்த பாருங்க, நான் சாதாரணமா சொல்றேன்னா நிலம் ஓர் இயற்கை வளம். இயற்கையின் கொடைகள் எல்லாமே நிலம். என்னென்ன இயற்கையின் கொடை? ஆறு வரும், நீர்வீழ்ச்சி வரும், எல்லாமே இயற்கையின் கொடைகள் என்னெல்லாம் இருக்குதோ அது எல்லாமே எங்களுக்கு தெரியும் ஒரு நிலம். அடுத்தது நிலம். உழைப்பு என்றது வந்து ஒரு மனித வளம். மூலதனம் என்றது மனிதனால் உருவாக்கப்பட்ட வளம். இப்ப கேட்ட கேள்வியும் அதுதான். மூலதனம் என்பதனால் கருதப்படுவது யாது? மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு வளம். முயற்சி என்று சொன்னால் அது சிறப்பான மனித வளம். இப்படியான மனித வளம் பிள்ளைய சிறப்பான மனித வளம். நிலம் ஒரு இயற்கை வளம், உழைப்பு ஒரு மனித வளம், மூலதனம் மனிதனால் உருவாக்கப்பட்ட வளம், முயற்சி ஒரு சிறப்பான மனித வளம். மறுபெயர்கள் தெரியணும், ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். நிலமும் மூலதனமும் ஆதன வளம், உழைப்பும் முயற்சியும் பிள்ளைகள் இப்படி சொல்லுவார்கள் மனித வளம் என்று சொல்லுவார்கள். ஆதன வளத்துக்கு மறுபெயர் வந்து சொத்து வளம் என்று சொல்லுது. சரியா? இப்ப மூலதனத்தை மட்டும் பார்ப்போம். என்னென்ன டைம் ஒன்று இல்லையே எல்லாத்தையும் பார்க்க, அதை எதிர்வர போற வகுப்புகளை நீங்கள் எங்களோட இணைந்து செயலாற்று அல்ல பணியா இணைந்து எங்களோட
என்ன சொல்ற டிராவல் பண்ண போறீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக இது தொடர்பான அனைத்து விளக்கங்களும் உங்களுக்கு அந்தந்த டைம்ல கிடைக்கும். ஓகே, இப்ப மூலதனம் என்றா என்ன? மனிதனால் உற்பத்தி செய்யப்பட்டு உற்பத்திக்கு ஆதாரமாக உள்ள மெய்ச்சொத்துக்கள் எல்லாமே பொருளியல்ல மூலதனம். மனிதனால் உற்பத்தி செய்யப்பட்ட உற்பத்திக்கு ஆதாரமாக உள்ள மெய்ச்சொத்துக்கள் எல்லாமே பொருளியல்ல மூலதனம். உடனே நான் உங்களோட ஒரு கேள்வி கேட்பேன், பணம் பொருளியல் ஒரு மூலதனமா? இல்லை. ஏன் பணம் பொருளியலில் ஒரு மூலதனம் இல்லை என்றால், பொருளியல்ல மெய்ச்சொத்துக்கள் மட்டும்தான் மூலதனம். நிதி சொத்துக்கள் மூலதனமாக கருதப்படுவதில்லை. பணம் என்பது ஒரு நிதி சொத்து, மெய்ச்சொத்து அல்ல. ஆதலால் பணம் பொருளியலில் மூலதனமாக கருதப்படுவது இல்லை. இது பாஸ் பேப்பர் கேள்வி. ஏன் பணம் பொருளியல்ல மூலதனமாக கருதப்படுவதில்லை என்றால், பணம் ஒரு நிதி சொத்து, பணம் ஒரு மெய்ச்சொத்து அல்ல. ஆகவே பணம் பொருளியலில் ஒரு மூலதனமாக கருதப்பட மாட்டார். சரியா? ஓகே, இப்ப நாங்க கேள்விக்கு வருவோம். சரியா? முதலாவதையே பாருங்க பிள்ளையர். முதலாவது விடை, வேறு பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்யும் பொருட்டு மனிதனால் உற்பத்தி செய்யப்படுகின்ற பொருட்கள். இது கொஞ்சம் சரிவார மாதிரி கிடக்கு. ஏனென்றால் மூலதனம் என்பது மனிதனால் உற்பத்தி செய்யப்பட்டு உற்பத்திக்கு ஆதாரமாக உள்ள மெய் சொத்துக்கள் எல்லாமே பொருளியல்ல மூலதனம். அதான் வரைவிலக்கணம். சரியா? சரியா? மூலதனங்கள் கட்டாயமா என்ன செய்யும்? பெருமான தேய்வினை அடையக்கூடிய ஒன்று. சரியா? ஓகே, அதே மூலதனங்களோட வகைகள் எல்லாம் இருக்கு. நிலையான மூலதனம், சமூக மூலதனம், சமூக முதல் என்றெல்லாம் படிச்சிருப்பீங்க. ஓகே, அப்ப நாங்க இப்ப சாதாரண மூலதனம் என்றா என்னன்னு பார்ப்போம். முதலாவது விட கொஞ்சம் சரி மாதிரி கிடக்கு, பார்ப்போம். இரண்டாவது விடை, பங்குகள், ஸ்டாக்ஸ் மற்றும் முறிகள் வடிவிலான மூலதனத்தை கொள்வனவு செய்ய பயன்படுத்தும் பணமாகும். பணம் மூலதனம் இல்லைன்னு நாங்கள் ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த முறிகள் எல்லாத்தையும் விடுங்க. பணம் என்ற ஒரு சொல்லே வந்துட்டு, பணம் ஒரு காலமே பொருளியல்ல மூலதனம் அல்ல. ஏன்? பணம் ஒரு நிதி சொத்து. ஆகவே அந்த விட வராது, அதை நிராகரிக்க போறோம். மூலதனத்தை கொள்வனவு செய்யும் நோக்கில் வீட்டுத்துறையினால் திரட்டப்படுகின்ற சேமிப்புகள். சேமிப்பெண்டா என்ன? உங்களுக்கு தெரியும், நிகழ்கால வருமானம். நிகழ்கால வருமானம் சொல்வார்களே, நிகழ்கால வருமானத்துல நுகர்வுக்காக செலவு செய்யப்படாத ஒரு பகுதியை தான் நாங்க சேமிப்பு என்று சொல்றது. நிகழ்கால வருமானத்துல நுகர்வுக்காக செலவு செய்யப்படாத ஒரு பகுதியை நாங்கள் எப்படி சொல்லுவோம் பிள்ளைகள்? சேமிப்பு என்று சொல்லுவோம். அப்ப நிகழ்காலத்தில் ஒரு வருமானம் இருக்கண்டா, அந்த வருமானத்துல நுகர்வுக்காக செலவு செய்யப்படாத ஒரு பகுதியை நாங்கள் சேமிப்பு என்ற பெயர் சொல்லி அழைப்போம். சரியா? ஓகே, இப்ப நிகழ்கால வருமானம் ஒரு 50,000. அதுல நுகர்வுக்காக செலவு செய்யப்படாத பகுதினா, நுகர்வுக்கு ஒரு 25,000 நீங்க செலவு செய்தீங்கன்னா எவ்வளவு உங்கள்ட்ட சேமிப்பா இருக்கும்? 25,000 ரூபாய் சேமிப்பா இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும். நிகழ்கால வருமானம் 50,000. அதுல இருந்து நுகர்வுக்காக நீங்க 25,000 செலவு செய்றீங்கன்னு சொன்னா 25,000 தான் உங்களோட சேமிப்பா இருக்கும். சேமிப்புகள் என்றா என்னன்னு பார்ப்போம். மூலதனத்திலிருந்து முதலீடுகளும், முதலீடுகளிலிருந்து சேமிப்புகளும் உருவாகும். மூலதனத்திலிருந்து முதலீடும், முதலீடுகளிலிருந்து சேமிப்பு உருவாகும். மூலதனம் என்றால் மனிதனால் உற்பத்தி செய்யப்பட்டு உற்பத்திக்கு ஆதாரமாக உள்ள மெய்ச்சொத்துக்கள், அவ்வளவுமே மூலதனம். முதலீடு என்றா உற்பத்தியில் புதிதாக கொண்டு வரப்பட்ட, அதான் புதிதாக கொண்டு வரப்பட்ட, உற்பத்தியின் போது புதிதாக கொண்டு வரப்பட்ட மெய்ச்சொத்துக்கள் எல்லாமே முதலீடுகள் என்று சொல்லி அழைக்கப்படும். உற்பத்தியின் போது புதிதாக கொண்டு வரப்பட்ட மெய்ச்சொத்துக்கள் எல்லாமே முதலீடுகள் எனப்படும். சேமிப்பெண்டா என்ன? நிகழ்கால வருமானத்துல நுகர்வுக்காக செலவு செய்யப்படாத பகுதியை நாங்கள் எப்படி சொல்லுவோம் என்றா பிள்ளைகள்? சேமிப்பு என்ற பெயர் சொல்லி அழைப்போம். சேமிப்பு என்ற பெயர் சொல்லி அழைப்போம். சரியா? அப்ப இந்த கேள்வியில் அடுத்த விட சொல்லி கிடக்கின்ற பாருங்க. மூன்றாவது விட, மூலதனத்தை கொள்வனவு செய்யும் நோக்கில் வீட்டுத்துறையினால் திரட்டப்படும் சேமிப்புகள். சேமிப்புகள் அல்ல, அது ஒரு மூலதனம் அல்ல. நான்காவது விடையை பார்ப்போம். மூலதனத்தை கொள்வனவு செய்ய முயற்சியாளரால் பயன்படுத்தப்படும் பணம். அங்க வந்துட்டு பணம் என்று சொல்லி அந்த பணம் என்ற வேர்ட் வந்ததால நீங்க அந்த விடையை நிராகரிக்கிறீங்க. அது வேற. அஞ்சாவது விட பாருங்க, அசையா ஆதனங்கள். ஆதனம் சரி, ஆதனம் என்றது உண்மையிலேயே ஒரு மூலதனம் தான். அங்கால சொல்லி கிடக்கு காடுகள். காடுகள் மூலதனமா? இல்ல. காடுகள் ஒரு நிலம், நிலத்துக்கு உதாரணம் காடுகள். எனவே அந்த விடையில் இருக்கிற உலோகங்கள், கனிய வளங்களை தவிர்த்து காடுகள் என்று சொல்லியிருக்கவில்லை. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அது ஒரு நிலம் என்று அந்த உதாரணங்களை வச்சுக்கொண்டு சொல்லி இருக்கிறார். ஆகவே அந்த விடையும் பெறாது. மிகச்சரியான விடை என்ன? வேறு பொருட்களையும் சேவைகளையும் உற்பத்தி செய்யும் பொருட்டு மனிதர்களால் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களே ஆகும். ஆகவே முதலாவது விடை மிக திருத்தமான விடை. விளங்கிச்சுதானே? மூலதனம் என்றா என்ன,
முதலீடுண்டா என்ன, சேமிப்பண்டா என்ன, அந்த அடிப்படையில என்னென்று நீங்க இந்த விடையை கண்டுபிடிச்சு முதலாவது விடை என்று சொன்னீங்கன்றது நான் நினைக்கிறேன் விளங்க வேண்டும். சரியா? உற்பத்தியில அப்ப வரவிலக்கணங்களை ஓரளவுக்கு நீங்கள் பாடமாக்கி வச்சிருங்க. ஏனென்றா அவங்க வரவிலக்கணங்களை கண்டிப்பாக தியரி, அதாவது எக்கனாமிக்ஸ்ல வந்து சாதாரணமாக உங்களுக்கு கேள்வி விதி என்றா கேள்வி விதி எல்லாருக்கும் தெரியும், மாத்தி சொல்லலுமா? இல்ல. குடித்த பண்டத்தின் விலை தவிர்ந்த ஏனைய காரணிகள் மாறாத நிலையில் குடித்த பண்ட விலைக்கும் கேள்வி தொகைக்கும் இடையில் எதிரானதொரு தொடர்பு இருக்கும் என்றது கேள்வி விதி. இதை நீங்க மாத்தி சொல்லலுமா? இல்ல. அப்ப சில தியரிகள், கோட்பாடுகள், விதிகளை நாங்கள் மாற்ற முடியாது. சரி, அதான் நீங்க படிச்சு நேர்பொருளியல், நியம பொருளியல், சிற்றின பொருளியல், பேரின பொருளியல், இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இதுகள்ல எல்லாம் ஒரு நாளும் வரவிலக்கணம் எழுத சொல்லி பகுதி 2ல கேள்வி வராது. ஆனால் வேறுபடுத்த சொல்லி கேள்வி வரும். நேர்பொருளியல் பின்வருவனவற்றுள் நேர்பொருளியல் கூற்றினை இனங்காண்க, அல்ல சிற்றின பொருளியலுக்குரிய நேர்பொருளியல் கூற்றை இனங்காண்க, இப்படி வரும் கேள்வி. பாஸ் பேப்பர்களை நீங்க எதிர்வர போற காலத்தில் நான் உங்களுக்கு படிப்பிக்கைய கட்டாயமாக பாஸ் பேப்பர் வைஸா போவேன். அப்பேக்க நாங்கள் அந்த பகுதிகளை பார்த்து கொள்ளலாம். ஆனா இப்படியான விதங்கள்லாம் கேள்வி வரும். நீங்கள் இப்ப நான் படிப்பிக்கிறத தாண்டி நீங்களும் கண்டிப்பாக உங்களோட வீடுகளில் பாஸ் பேப்பர் புத்தகம் இருக்கீங்க, அதில் செய்து பாருங்க. பார்க்க இதுகளை நீங்க பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் என்று நம்புறேன். ஓகே, இப்ப நாங்க 3வது கேள்வி போவோம். சரியா? 3வது கேள்வி என்ன சொல்லுதுன்னா, பிள்ளைகள் வெயிட் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணிட்டு ஷேர் பண்றேன். சரி, ஓகே. 3வது கேள்வியை பாருங்க பிள்ளைகள். எல்லா பொருளாதார முறைமைகளும் அருமை பிரச்சனையை எதிர்கொள்கின்றன. அப்ப எல்லா பொருளாதார முறைமைகளுமே அருமை பிரச்சனையை எதிர்கொள்கின்றது. உங்களுக்கு தெரியும், அருமை, தெரிவு, பங்கீடு பொருளியலின் மைய பிரச்சனை அல்லது மூலாதார பிரச்சனை. அது முதல் தெரியும். பொருளியலில் இருக்கிற மைய பிரச்சனை அல்லது மூலாதார பிரச்சனை என்னன்னு கேட்டால் அருமை வரும், தெரிவு வரும், அடுத்த வந்து பங்கீடு வரும். அருமை வரும், தெரிவு வரும், பங்கீடு வரும். அருமை, தெரிவு, பங்கீடு, இது 3ஐயும் சொல்வார்கள் பொருளியலின் மைய பிரச்சனைகள் அல்லது மூலாதார பிரச்சனை. ஆனால் அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள் என்பது பிள்ளைகள் வேற. அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள் என்னண்டா, ஒன்று என்ன பொருட்கள் சேவைகளை எந்த அளவில் உற்பத்தி செய்தல், எவ்வாறு உற்பத்தி செய்தல், யாருக்காக உற்பத்தி செய்தல். அப்ப ரெண்டும் வேற கேள்வி. பொருளியலின் மைய அல்லது மூலாதார பிரச்சனைகள் வேற, அடிப்படை பொருளாதார பிரச்சனைகள் வேற. சரி, அது விளங்கிச்சு தானே? இப்ப கேள்விக்கு வருவோம். எல்லா பொருளாதார முறைமைகளுமே அருமை பிரச்சனையை எதிர்கொள்கின்றன. எல்லா பொருளாதார முறைமைகளும் அருமை பிரச்சனைகளை எதிர்கொள்கின்றன என கூற்றினால் கருதப்படுவது யாது? சமூகத்தில் கிடைக்கத்தக்கதாக உள்ள வளங்கள் சிலவற்றின் தொகைகள் அவற்றின் கேள்வியை விட கூடுதலாக இருப்பதாகும். அருமை பிரச்சனை எல்லா சமூகமும் ஏற்படுதுன்னா உங்களுக்கு அருமையண்டா என்னென்று தெரியும். அருமையண்டா ஆல்ரெடி தெரியும். எல்லையற்ற மனித விருப்பங்களுடன் ஒப்பிடுகின்ற போது அதனை பூர்த்தி செய்வதற்கு அவசியமான வளங்கள் பற்றாக்குறையாக இருக்கும். மனித விருப்பங்களோடு ஒப்பிடைக்கல வளங்கள் பற்றாக்குறையாக இருக்கும் என்று சொன்னால் அதுதான் அருமை. ஒரு நாளும் தேவைகளோட வளங்களை ஒப்பீடு செய்யக்கூடாது. தேவைகள் என்பது அத்தியாவசியம். விருப்பங்களோடு தான் நீங்கள் ஒப்பிடணும். வரவிலக்கணம் கேட்டா அப்படித்தான் சொல்லணும். எல்லையற்ற மனித விருப்பங்களுடன் ஒப்பிடுகின்ற இடத்து வளங்கள் பற்றாக்குறையாக இருத்தல் அல்லது வரையறுக்கப்பட்டிருத்தல், அதுதான் உங்களுக்குரிய அருமை. சரியா? அப்ப ஏன் எல்லா சமூகங்களும் அருமையை எதிர்நோக்குதுதான் கேள்வி. சரியா? சமூகத்தில் கிடைக்கத்தக்கதாக உள்ள வளங்கள் சிலவற்றின் தொகைகள் அவற்றின் கேள்வியை விட கூடவா. கிடைக்கத்தக்க வளங்களின் தொகை வந்து அவற்றின் கேள்வி, டிமாண்ட் கேள்வி, கியூ என்பது தொகை, குவான்டிட்டி. அப்ப தொகையை விட டிமாண்ட் வந்து கூட. உண்மையிலே இது கிட்டத்தட்ட அருமையை விளக்குற ஒரு பதம் தான். ஆனால் உண்மையிலே அருமை என்றா இது வரவிலக்கணம் இல்லை. ஆகவே அந்த விடையை நாங்க சுமார் வெப்பம் சில விட சரியாக இருக்கலாம் என்ற ஒரு ஐதீகத்தில் அடுத்த கேள்வி போகும். அடுத்த ஆன்சருக்கு, ஒரு நாட்டில் கரிம படிமங்கள் குறிப்பிட்ட அளவு மட்டுமே கிடைக்கத்தக்கதாக இருக்கு. குறிப்பிட்ட அளவு மட்டும் கிடைக்கத்தக்கும் என்று சொன்னா அதுவும் அருமையைத்தான் சொல்லுது. ஆனா அருமைக்கான வரவிலக்கணத்தை சொல்ல இல்லை. அது வந்து சாதாரணமாக ஒரு வளங்கள் கனிமங்கள் என்பது ஒரு நாட்டுல குறிக்கப்பட்ட அளவுதான் கிடைக்கும் என்று வந்து சாதாரணமா சொல்லிக்கிறாங்க. அந்த விடையிலும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அடுத்த விடைக்கு போவோம். வளங்களின் அருமைத்தன்மை காரணமாக நாடுகள் நிறை தொழில் மட்டத்தை அடைய தவறிவிட்டன என்பதாகும். அது வந்து சாத்தியம் இல்லை. நிறை தொழில் மட்டம் என்று சொன்னா சாத்திய வலையில இருக்கிற எல்லா புள்ளிகளுமே பிள்ளைய சாத்திய வலையில வலை, அதாவது சாத்திய வலை என்று தெரியும். உற்பத்தி சாத்திய வலை என்று சொன்னா பிபிசி என்றுவாங்க. இதை y என்று போடுறோம், இது எக்ஸ் என்று போடுறோம், இது 0. ஒரு உற்பத்தி சாத்திய வலையில இருக்கிற எல்லா புள்ளிகளுமே புள்ளிகள் உங்களுக்கு என்னத்தை காட்டும்? நிறை தொழில் மட்டத்தை காட்டும். வலையில இருக்கிற புள்ளிகள் தான் நிறை தொழில் மட்டத்தை காட்டும். சரியா? வலையில இருக்கிற புள்ளிகள் என்னத்தை காட்டும் பிள்ளைகள்?
நிறை தொழில் மட்டத்தை காட்டும். சரியா? ஒரு நாட்டில் சமூகத்தின் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யும் அளவுக்கு உற்பத்தி வளங்கள் பற்றாக்குறையாக இருக்குதா. நான்காவது விடைய பாருங்க, சமூகத்தின் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யும் அளவுக்கு உற்பத்தி வளங்கள் பற்றாக்குறையாக உள்ளதா. சமூகத்தில் இருக்கிற எல்லா தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான உற்பத்தி வளங்கள் பற்றாக்குறையாக இருத்தல். அது சரியத்தான சொல்லுது பாருங்க. எல்லையற்ற மனித விருப்பங்கள் பூர்த்தி செய்வதற்கான வளங்கள் பற்றாக்குறை. இதுதான் அருமைக்கான வரவிலக்கணம். இது தெரிஞ்சிருக்கு தானே எல்லாருக்கும். ஆகவே முதல் சொன்ன 3 விடையில அருமை தொடர்பான சின்ன சின்ன விடயங்கள் வந்திருக்கூடிய அது முழுமையான விளக்கத்தை தர இல்லை. அப்பதான் சொன்னது 5 விடையையும் பார்க்கும். 5 விடையையும் பார்த்து பிள்ளையானதை நிராகரித்து சரியானதை கட்ச் பண்ணும். அதான் டெக்னிக். சரியா? ஓகே, எடுக்கிறதுக்கான டெக்னிக். ஏ இல்ல A+ எடுக்கிறதுக்கான டெக்னிக்ஸ் 75 இல்ல 95. அப்படித்தான் நீங்க டார்கெட் வச்சு படிக்க. சரியா? ஓகே. சமூகத்தின் எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்யும் அளவுக்கு உற்பத்தி வழங்க தேவைகள் வந்திருக்குது. தேவைகளை பூர்த்தி செய்யக்கான உற்பத்தி வளங்கள் என்னவா இருக்குதான் பற்றாக்குறையாக இருக்குன்னா, தேவை அல்லது மனித விருப்பங்கள் என்னவா இருக்குதான் உயர்ந்த அளவில் இருக்குது. ஆனா வளங்கள் பற்றாக்குறையாக இருக்குது. ஆகவே இது அருமைக்குரிய ஒரு வரவிலக்கணம். நான் நினைக்கிறேன் இந்த விட ஓரளவுக்கு சரி மாறி கிடக்கு. அடுத்தபடியே பார்ப்போம். பொருளாதார முறைமைகள் சுழற்சி ரீதியில் மீண்டும் மீண்டும் ஏற்படும் விரிவாக்க கட்டங்களை எதிர்நோக்கின்ற போது வளங்களின் பற்றாக்குறை ஏற்படுவதாகும். கேட்ட கேள்விக்கு இது விட இல்லை. கேட்ட கேள்வி ஏன் எல்லா பொருளாதாரங்களும் அருமை பிரச்சனையை எதிர்நோக்குதுன்னா அருமையை பற்றி தான் கேட்டுக்கிறாரு. 5வது விட வாசிச்சு பார்த்தா விளங்கும் ஒரு பொருத்தப்பாடு இல்லை. ஆகவே மிக தெளிவான விடை, மிகச் சரியான விடை, அருமைக்கான வரவிலக்கணத்தை சரியாக சொல்வது என்று கேட்டா 4வது விடை. நான் நினைக்கிறேன் இது கிளியர் என்று. சரியா? ஓகே, இன்னும் ஒரு கேள்வியை நாங்க பார்த்துட்டு இந்த வகுப்பை கொஞ்சம் நாங்க உங்களோட சஜஷன்ஸை கொஞ்சம் கேட்டு எடுத்துக்கொள்ள தானே வேணும். எப்படி இனி போல கிளாஸ் நாங்க செய்யணும் என்று சொல்லி அப்ப இந்த ஒரு கேள்வியை நாங்க பார்ப்போம். அந்த அடிப்படையில நாங்கள் கொஞ்சம் சுமான கேள்வியை பார்த்து விட்டோம்னா டைம் போயிடும். எஸ், சரி, நாங்க 4வதுலயே பார்ப்போம். ஒரு உற்பத்தி இயல்தக வலையின் மீது ஒதுக்கீட்டு வினைத்திறன் கொண்ட புள்ளி எனப்படுவது. சரியா? அப்ப ஒதுக்கீட்டு வினைத்திறன் உங்களுக்கு தெரியணும். முதலாவது தெரியணும் பொருளாதார வினைத்திறன். சரி, பொருளாதார வினைத்திறன் ஒன்று இருக்கு. சரியா பிள்ளையா? அப்ப பொருளாதார வினைத்திறன் என்று சொன்னா உங்களுக்கு தெரியணும். சரியா? வெயிட். பொருளாதார வினைத்திறன். சரியா? பொருளாதார வினைத்திறன் சாரி பிள்ளைகள், அது சின்ன ஒரு இஷ்யூவால லீவ் ஆயிட்டேன்.
ஓகே, பொருளாதார வினைத்திறனை பத்தி நாங்க பார்த்துட்டு இருக்கோம். பொருளாதார வினைத்திறன் என்று சொல்லிக்க பிள்ளைகள், அது வந்து ரெண்டு வகைப்படும். உற்பத்தியில் வினைத்திறன், ஒதுக்கீட்டில் வினைத்திறன். சரியா? உற்பத்தியில் வினைத்திறன், ஒதுக்கீட்டில் வினைத்திறன் என்று சொல்லி ரெண்டு வகைப்படும். அந்த உற்பத்தியில் வினைத்திறன் என்று சொன்னா சாத்திய வலையில இருக்கிற எல்லா புள்ளிகளுமே உங்களுக்கு உற்பத்தியில் வினைத்திறனை காட்டும். சாத்திய வலை ஒன்றில் இருக்கிற எல்லா புள்ளிகளுமே உங்களுக்கு உற்பத்தியில் வினைத்திறனை காட்டும். அதுல இருக்கிற ஒரே ஒரு புள்ளி மட்டும்தான் பிள்ளைகள் ஒதுக்கீட்டில் வினைத்திறனை காட்டும். சரியா? உற்பத்தியில் வினைத்திறன் வேற, ஒதுக்கீட்டில் வினைத்திறன் வேற. இது ரெண்டும் சேர்ந்ததுதான் பொருளாதார வினைத்திறன். பொருளாதார வினைத்திறன் ரெண்டு வகைப்படும். உற்பத்தியில் வினைத்திறன், ஒதுக்கீட்டில் வினைத்திறன். அப்ப உற்பத்தியில் வினைத்திறன் என்றா சாதாரணமா சொன்னோம் என்றா சாத்திய வலை ஒன்றில் இருக்கிற எல்லா புள்ளிகளுமே உற்பத்தியில் வினைத்திறனை காட்டும். அதுல இருக்கிற ஒரே ஒரு புள்ளி மாத்திரம்தான் ஒதுக்கீட்டில் வினைத்திறனை காட்டும். அந்த ஒரு புள்ளி பொருளாதார வினைத்திறனை காட்டும். அந்த ஒரு புள்ளி என்னவா இருக்கும்? பொருளாதார வினைத்திறனை காட்டும். சரியா? ஓகே, இப்ப நாங்க அந்த கேள்வியை கொஞ்சம் பார்த்துட்டு டைம் கொஞ்சம் போற மாதிரி இருக்குது. கொஞ்சம் வேகமா அந்த கேள்வி நாங்க பார்ப்போம். இதுக்கு நிறைய விஷயம் எனக்கு சொல்ல இருக்க பிள்ளைகள், ஆனா இந்திய டைம்ல இயலாத ஒரு டைம். நான் உங்களுக்கு அடுத்த வரப்போகிற எதிர்வரப்போகிற ஃபியூச்சர் கிளாஸுகள்ல நீங்க எங்களோட இணைந்திருப்பீங்கன்ற நம்பிக்கையோட தான் நான் இந்த கிளாஸை வந்து செய்துட்டு இருக்கிறோம். அப்படி நீங்க எங்களோட இணைகின்ற பட்சத்தில் அனைத்து விதமான வகுப்புகள்லையும் உங்களுடைய அனைத்து சந்தேகங்களும் தீர்க்கப்படும். கேள்விகளுக்கும் அழகான முறை நாங்கள் விடைகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு உங்களுடைய ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் ஒன்று எங்களுக்கு தேவை. சரி, ஓகே. நாலாவது கேள்வியை பாருங்க. உற்பத்தி இயல்தக வலையின் மீது ஒதுக்கீட்டு வினைத்திறன் கொண்ட புள்ளி எய்தப்படுவது. சரியா? ஒவ்வொரு பொருளையும் உற்பத்தி செய்ய மிக குறைந்த உள்ளீடுகள் பயன்படுத்தப்படும் போது. உள்ளீடுகள் என்றது கதை வந்தாலே அது தெரியும். உள்ளீட்டு வெளியீடோடு சம்பந்தப்பட்டது வந்து விளைதிறன். விளைதிறன் என்றா என்ன? ஓரலகு உள்ளீட்டுக்கான கிடைக்கப்படுகின்ற வெளியீட்டின் அளவு. ஓரலகு இன்புட் என்பார்கள். உள்ளீட்டு இன்புட்டுக்காக கிடைக்கிற அவுட்புட்டின் அளவு. ஓரலகு உள்ளீட்டுக்காக கிடைக்கிற வெளியீட்டின் அளவுதான் பிள்ளைகள் விளைதிறன். அப்ப அந்த விடையே விடுவோம். சரி, அது பெரியா. இப்ப நாங்க கதைக்கிறது வந்து வினைத்திறன். இது விளைதிறனை பற்றி நாங்க கதை கேட்டு, இது வந்து ஒதுக்கீட்டில் வினைத்திறன். இப்ப நாங்க பார்த்த முதலாவது விட வந்து சம்பந்தப்பட்டது விளைதிறன். அந்த விடைய நிராகரிப்பு. இரண்டாவது விடைக்கு போறோம். இரண்டாவது விடைய பாத்தீங்கன்னா பிள்ளைகள், ஒவ்வொரு பொருளும் எல்லை நன்மைகள் எல்லை செலவுக்கு சமப்படும் மட்டத்தில் உற்பத்தி செய்யப்படும் போதாகும். ஜெஸ் வள ஒதுக்கீட்டில் வினைத்திறனுக்குரிய நிபந்தனையே எல்லை நன்மை எல்லை செலவுக்கு சமப்படணும். சரியா? எல்லை நன்மை என்னதுக்கு சமப்படணும் பிள்ளைகள்? எல்லை செலவுக்கு சமப்படணும். எல்லை நன்மை என்றது வந்து மார்ஜினல் பெனிஃபிட். எல்லை காஸ்ட் என்றது வந்து, அதாவது எல்லை செலவு என்றது வந்து மார்ஜினல் காஸ்ட். அதனால சுருக்கினாங்கள் MBMC. பொருளியல் ரீதியான தீர்மானம் என்றா என்னென்னு படிச்சிருப்பீங்க. எல்லை நன்மைகளையும் எல்லை செலவுகளையும் என்ன செய்யறது? தர்க்க ரீதியான ஒரு முறையில நாங்க சிந்திக்கிறது தான் பொருளியல் ரீதியான சிந்தனை என்று சொல்லுவோம். பொருளியல் ரீதியான சிந்தனை என்று நாங்க சொல்றது அதுதான். எல்லை நன்மைகளையும் எல்லை செலவுகளையும் ஒதுக்கீடு செய்து எல்லை செலவுகளையும் தர்க்க ரீதியான முறையில சிந்திக்கிறோம். அதுதான் பொருளியல் ரீதியான சிந்தனை. அப்ப இந்த நிபந்தனை எங்க பூர்த்தி செய்யப்படுமோ அந்த இடத்தை சொல்லுவார்கள் வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் இடம்பெறும். இப்ப எல்லை நன்மை எந்த இடத்துல எல்லை செலவுக்கு சமப்படுகிறதோ அந்த இடம் வந்து வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன். வள ஒதுக்கீட்டில் வினைத்திறனுக்கான நிபந்தனை என்னென்று கேட்டால் எல்லை நன்மை எல்லை செலவுக்கு சமப்பட வேண்டும். சரியா? ஆகவே அந்த இரண்டாவது விட வந்து உங்களுக்கு அதைத்தான் சொல்லுது. மூன்றாவது விடைய பாவம் நுகர்வு பொருளை விட மூலதன பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் போதாகும். அந்த விட வந்து பொருத்தப்பாடே இல்லை. அடுத்தது மூலதன பொருட்களை விட அதிக அளவில் நுகர்வு பொருட்கள் உற்பத்தி செய்யப்படும் போதாகும். மூலதன பொருட்களை விட அதிக அளவில் நுகர்வு பொருட்களை உற்பத்தி செய்யப்படும் போதுன்னு சொன்னா நிகழ்காலத்துல வந்து மூலதன பொருட்களை விட நுகர்வு பொருட்களை உற்பத்தி செய்யறீங்கன்னு சொன்னா, நுகர்வு பொருட்களை உற்பத்தி செய்யப்படும் போதுன்னு சொன்னா அதுவும் வந்து இந்த கேட்ட கன்செப்டோட சம்பந்தப்படாத ஒன்று. ஒதுக்கீட்டில் வினைத்திறன்றது சமூகத்தாலே அதிகம் விரும்பப்படுகின்ற பொருட்கள் சேவைகளின் உற்பத்தியின் பொருட்டு வளங்களை ஒதுக்கீடு செய்கிறது. அப்போ என்ன கேள்வி? வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் என்றா என்ன? இது பொருளாதார வினைத்திறன் ஒரு வகை. அந்த அடிப்படையில வள ஒதுக்கீட்டு வினைத்திறன் என்று சொல்றது சமூகத்தினால அதிகம் விரும்பப்படுகின்ற பொருட்கள் சேவைகளின் உற்பத்தியின் பொருட்டு அருமையான மாற்று பயன்பாடுடைய வளங்களை ஒதுக்கீடு செய்வதே வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் என்று அழைக்கப்படும். இந்த இடத்துல கண்டிப்பாக
எல்லை நன்மை எல்லை செலவுக்கு சமப்பட வேண்டும். எனவே மிகச்சரியான விடை 2வது. ஏனைய விடைகளை பற்றி நாங்கள் கலந்து ஆலோசிக்க முடியும். ஆனால் இந்த டைம் போதாததால நான் சரியான விடையை மட்டும் ஒரு சின்ன அறிமுகத்தோட சொல்லி இருக்கிறேன். அப்ப வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் என்பது பொருளாதார வினைத்திறன் ஒரு வகை. அப்ப வள ஒதுக்கீட்டில் வினைத்திறன் என்று சொன்னால் ஒரு சமூகத்தால அதிகம் விரும்பப்படுகின்ற பொருட்கள் சேவைகளின் உற்பத்தியின் பொருட்டு வளங்களை ஒதுக்கீடு செய்வதாகும். இந்த நிலையிலே எல்லை நன்மை எல்லை செலவுக்கு சமப்படணும் என்ற ஒரு நிபந்தனை இருந்தால் தான் இந்த வள ஒதுக்கீடு வினைத்திறனை நாங்கள் அவதானிக்க முடியும். இது உற்பத்தி சாத்திய வலையில இருக்கிற ஒரே ஒரு புள்ளியினூடாக மாத்திரம் காட்டப்படும். சரியா? இவ்வளவத்தை இப்போதைக்கு நீங்க இந்த கிளாஸ்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க. மிகுதியை நாங்கள் அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்த்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சரியா? அப்படி ஓகே. அப்ப இன்றைக்கு சரியா? அப்ப ஓகே, இன்றைக்கு நாங்கள் இத்தோட செஷனை முடிக்க போறோம். அதாவது எப்படி என்ன சொன்னா இந்த கிளாஸை முடிக்க போறோம். நான் உங்களோட இப்ப உங்களோட ஒப்பீனியன் உங்களோட சஜஷன்ஸை கேட்கலாம் இருக்கிறேன். சரியா? ஓகே, என்ன மாதிரி பிள்ளை இந்த கிளாஸ் எப்படி உங்களுக்கு உங்களோட சஜஷன்ஸ் என்ன, இனிவரும் காலத்துல நாங்கள் எப்படி உங்களோட இந்த கிளாஸை செய்யணும் அது தொடர்பான விடயங்களை கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா. ஏன்னா அது எங்களுக்கு எதிர்வரப்புற காலத்துல எங்கள்ட எடியூ வேட்டன் சொல்லப்படுகிற எங்க அகாடமியினுடைய அந்த எதிர்வரப்புற காலங்களோட நடவடிக்கை எதிர்வரப்புற காலங்கள்ல இருக்கிற எங்கள்ட செயற்பாடுகளை சரியான முறையில முன்னெடுத்து செல்வதற்கு அது மிகுந்த உதவியா இருக்கும். எனவே உங்களோட இருக்கிறார்கள் உங்களோட சஜஷன்ஸை கொஞ்சம் சொல்லுங்க. என்ன மாதிரி இன்றைக்கு சொல்லி சார். ஓ எஸ், சொல்லுங்க சார். இன்னைக்கு நல்ல ஒரு செஷனா இருந்துச்சு சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. நிறைய விஷயங்கள் நல்லா விளங்கப்படுத்தி நல்லா சொல்லியிருந்தீங்க சார். உண்மையிலேயே கிளாஸ் ரொம்ப யூஸ்ஃபுல்லான கிளாஸ். நான் இப்பதான் கிளாஸ் போயிட்டு வந்தா இடையில தான் ஜாயின் பண்ணேன். அதாவது நீங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் செஞ்சு போகல நான் ஜாயின் பண்ணேன். பட் நல்ல கிளியர் ஆயிருந்துச்சு சார். உண்மைக்கு தேங்க்யூ சார், ரொம்ப தேங்க்யூ. அண்ட் நிறைய விஷயங்கள் பிறகு இப்பதான் சரியாயிடுச்சு, இப்பதான் கிளியர் ஆயிடுச்சு. அந்த வளங்களை ஆயிக்கட்டும், மனித சொன்னீங்க, அடுத்தது ஆதரவாளம் சொத்து வளங்களை பத்தி சொன்னீங்க. அதை வச்சுட்டு ரொம்ப அடுத்த இப்ப நாளாங்களை லாஸ்டா வழங்கப்படுத்த கல்வியிலையும் அந்த முதலாவது விட ஒவ்வொரு பொருளையும் உற்பத்தி செய்ய மிக குறைந்த பயன்படு அது நல்ல தெளிவா கொஞ்சம் விளங்கப்படுத்தீங்க. அதுல போதாததான் கொஞ்சம் இடையில நிப்பாட்டிட்டேன். பட் எதிர்வர போற வகுப்புகளை நீங்க உங்களோட இணைந்து செயலாற்றில நாங்கள் உங்களுக்கு அதோட பூரண விளக்கத்தை வழங்கக்கூடிய மாதிரி இருக்கு. தேங்க்யூ. கண்டிப்பா சார். நீங்க நாங்க தொடர்ந்து கண்டிப்பா ஜாயின் பண்ணுவோம் சார் கிளாஸ்ல. இன்னைக்கு ஏ எதிர்பார்த்துட்டு ஏ விட சார் நான் மெயினா ஜாயின் பண்ண காரணம் ஒரு 90க்கு மேல எடுக்கிறதுக்காக தான் சார். ஆல்ரெடி எக்ஸாம் எழுதினேன் சார். நான் ஒரு அப்படின்னு சொன்னா செகண்ட் சைடா செஞ்சுட்டு இருக்கிறேன். என்னன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் எழுதும் போது நான் ஃபர்ஸ்ட் இயருக்கு கிளாஸுக்கு போவேன். எங்க பேட்சோட கிளாஸுக்கு போகும்போது எங்க ஜூனியர் பேட்சோட தான் கிளாஸுக்கு போனேன். அப்ப போன் அந்த முறை எக்ஸாம் எழுதுல தான் இருந்தேன் நான். பட் இருந்தும் சரி பிரச்சனை எழுதி பார்ப்போம் தான் 2023 எக்ஸாம் எழுதினேன். ஒரு 4 யூனிட் தான் சார் படிச்சுட்டு எக்ஸாம் எழுதினா எனக்கு சீதா வந்துச்சு எனக்கு. பட் எனக்கு அது என்னன்னா இப்ப ஒரு 90 மார்க்ஸுக்கு மேல நம்ம எடுக்கணும். எடுத்தாதான் நம்ம ஒரு நல்ல செட் ஸ்கோர் எடுக்கலாம், நல்ல ஒரு யூனிவர்சிட்டி போகலாம். இந்த மாதிரி காமர்ஸ் தானே? சார் காமர்ஸ் தான். அக்கவுண்டிங், எகனாமிக்ஸ், பிசினஸ் ஸ்டடீஸ். அக்கவுண்டிங் எனக்கு ஏன் வந்துருந்துச்சு. ஓகே, மிச்சத்துக்கு நல்லவா. சோ நீங்க அப்படி யோசிக்க தேவையில்ல. எங்களோட இணைந்து நீங்க இணைந்து எங்களோட நீங்க கண்டினியூ பண்ணுவீங்கன்னு சொன்னா கண்டிப்பாக உங்களுடைய அந்த 90 நீங்க வைக்க 95க்கு நாங்க உங்களை கொண்டு விடுவோம் என்ற நம்பிக்கை நான் உங்களுக்கு தாரேன். அதுக்கு கட்டாயம் உங்களோட பக்கத்துல சப்போர்ட் பண்ணணும். கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணணும், மற்ற வகுப்புகளை இடைவிடாம நீங்க செய்யணும். கண்டிப்பா ஒவ்வொரு வகுப்பையும் ஜாயின் பண்ணி கொள்ளணும். அப்படியான விஷயங்கள் இருக்குது. சரியா? ஓகே, மிச்சத்துக்கு தேங்க்யூ. இதனூடாக நாங்கள் எங்களை இன்னும் மேலும் வளர்த்து விருத்தி செய்யறவங்களுக்கு உங்களோட சஜஷன் கண்டிப்பா எங்களை முக்கியம். ஓகே, மற்றது இந்த பேமெண்ட்டை பத்தி ஃபர்ஸ்ட் கிளாஸ் எல்லாருக்கும் ஃப்ரீ செஷனா தான் இருக்கும், தெரியும் தானே உங்களுக்கு? எஸ், எதிர்வர போற காலத்துல உங்களோட பேமெண்ட் பத்தி சொன்னா இது ஏஎல் எடுக்கிற பட்சத்துக்கு இதுல ஏஎல் எடுக்கிறார்கள் இந்த வருஷம் 2024ல எக்ஸாம் சிட் பண்ண போற ஆட்களுக்காக 3 மாதத்துக்காக ஒழுங்கமைக்கப்பட்ட சேர்த்திட்டம் இந்த கிளாஸ். இந்த 3 மாசம் எங்கண்ட நோக்கம் நீங்க எல்லா இடமும் படிச்சு கொண்டிருப்பீங்க, சிலபஸை முடிக்காம இருக்கலாம், என்ன ஒரு நிலைமையில இருப்பீங்க. அதை பத்தி எனக்கு தெரியாது எல்லார பத்தியும். ஆனா எங்கண்ட நோக்கம் 3 மாசத்துக்குள்ள உங்களை ஒரு நல்ல ஒரு நிலை கொண்டு வரணும். எப்படி என்று சொன்னா 5 வருஷ பாஸ் பேப்பர் 2019ல இருந்து 2023 வரை 5 வருஷ பாஸ் பேப்பர் கண்டிப்பாக இந்த கிளாஸ்ல செய்யப்படும். சரியா? அப்ப பாஸ் பேப்பர் செய்யப்படும். அதை தாண்டி உங்களுக்கு மாடல் பேப்பர்ஸ் செய்யப்படும். மாடல் பேப்பரை தாண்டி உங்களுக்கு ஒவ்வொரு 3 மாசத்துலயும் 3 பேப்பர் எக்ஸாம் வைப்படும். எக்ஸாம் நீங்க செய்யணும். அந்த டைம் ஜூம்ல ஒன் பண்ணிட்டு நீங்க எக்ஸாம் செய்வீங்க. செய்து போட ஆன்சர் எனக்கு வாட்ஸ்அப்ல அனுப்புவீங்க. நான் உங்களை திருத்திட்டு
அந்த ஆன்சரை வந்து உங்களோட பர்சனலா உங்களோட ஒவ்வொரு வாட்ஸ்அப் நம்பருக்கு நான் அனுப்புவேன். அனுப்பி போட்டு என்ன செய்வேன் சொன்னா அதுல உள்ள சரி பிள்ளைகளை உங்களுக்கு வாய்ஸ் ரெக்கார்ட் படிவத்துல போட்டு விடுவேன். அதை விட மேலதிகமாக உள்ள சந்தேகங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வகுப்பிலையும் தீர்க்கப்படும். ஏனைய சந்தேகங்கள் என்ன நீங்க என்னுடைய வாட்ஸ்அப்ல தொடர்பு கொள்ளைக்கையும் அதனூடாக தீர்த்து கொள்ளப்படும். சரியா? மேக்சிமம் எங்களால இயன்ற அளவு உங்களை என்ன நிலைக்கு உங்களை கொண்டு வந்து ஒரு நல்ல நிலையை கொண்டு வர வேண்டியது எங்கள்ட பொறுப்பு. சரியா? அப்ப இந்த அடிப்படையில உங்களுக்கு வந்து ஒரு மாசத்துக்கு வந்து 2000 ரூபாய் ஃபீஸ். சரியா? மொத்தம் வந்து 4 கிளாஸ், ஒரு கிளாஸ் வந்து 2.5 ஹவர்ஸ் நடக்கும். ஒரு மாசத்துல 4 கிளாஸ் நடக்கும், ஒரு கிளாஸ் 2.5 ஹவர்ஸ் நடக்கும். 2000 ரூபாய் உங்களுக்குரிய பேமெண்ட். 3 மாசத்துக்கு வந்து தனித்தனியா நீங்க செய்யறா ஒவ்வொரு மாதமும் 2000 செய்து நாங்கள் குரூப்பில மேலதிக டீடைல்ஸா போடுவோம். அந்த நம்பருக்கு வந்து நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா பேங்க்ல பே பண்ணிட்டு அந்த ஸ்லீப் அனுப்பி வைக்கும் பட்சத்துல நீங்க புதிதாக இன்னொரு குரூப்ல இணைக்கப்படுவீங்க எக்கனாமிக்ஸ். அந்த குரூப்ல வந்து உங்களுக்கு உரிய கேபிட்டல் கட்டல் நடந்து கொண்டு போகும். ஒவ்வொரு கிளாஸுக்கும் வந்து ஒவ்வொரு மாதத்துக்கும் வந்து அந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணக்கு முதலே நீங்க 2000 ரூபாய் கட்டி ஜாயின் ஆன பிறகு உங்களை அந்த குரூப்ல இணைக்கப்படும். சரியா? அது இந்த எடிவேர்ட் அகாடமிக்ஸ் அந்த விடயங்களை தான் நான் சொல்லி, நான் அங்க ஒரு டீச்சர், அங்க உள்ள ப்ரொசீடியர்ஸை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கிறேன், எப்படி பேமெண்ட் செய்யறேன்னு சொல்லி. அதை தாண்டி நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னா இந்த 2000 ரூபாய் நீங்க கட்டுறீங்க வந்து மாசம் கட்டிக்கலாம். ஒவ்வொரு மாசமும் தனித்தனியா கட்டி ஸ்லீப் அனுப்புவீங்கன்னு சொன்னா நீங்க 2000 படி தான் கட்டுவீங்க. அதே நீங்க சேர்த்து 3 மாதத்துக்கு கட்ட இயலுமாக இருந்த பட்சத்துல கட்ட விரும்பினால் 5000 ரூபாய் உங்களுக்கு வந்து 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் வழங்கப்படும். ஆகவே உங்களுக்கு 5000 ரூபாவாக அது வந்து இருக்கும். 5000. அந்த சொல்லுங்க. என்னன்னா சார், இப்ப நான் வந்துட்டு வேலைக்கு தான் சார் போயிட்டு இருக்கேன். எனக்கு சேலரி வந்துட்டு 25,000 வரும் சார். ஓகே. சரிதான் சார். அப்ப நான் வந்துட்டு அப்போ பே பண்ணலாமா சார்? ஓகே, நீங்க இத பத்தி நீங்க எனக்கு ஒரு கொஞ்சம் அந்த வாட்ஸ்அப் குரூப் நம்பருக்கு கொஞ்சம் மெசேஜ் ஒன்று கொடுங்க. சரியா? இதை வந்து நீங்க இதுல கதைக்கிற சரியில்லையாப்ப நீங்க கொஞ்சம் மெசேஜ் எங்களுக்கு அந்த குரூப்ல இருக்கிற ஒரு அந்த நம்பர் ஒன்றிக்கு தானே, அந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் கொடுங்க சார். அதை மெசேஜ் கொடுங்க தம்பி. நாங்க அதோட உங்களோட என்ன பிரச்சனையோ அதை பத்தி நாங்க கலந்து ஆலோசிச்சு உங்களை நாங்க வகுப்புல நினைச்சு கொள்வோம். சரியா? ஏன்னா இந்த விஷயத்த நாங்க சூமில கதைக்கிற சரியில்லையே மிச்சதுக்கும். ஓகே, அப்ப இந்த கேஷ் டீடைல்ஸ் வாங்கிச்சு தானே ஒரு மாசத்துக்கு 2000 ரூபாய் சேர்த்து கட்ட விரும்பீங்கன்னா 3 மாதத்துக்கு உங்களுக்கு 1000 ரூபாய் டிஸ்கவுண்ட் 5000 கட்ட வேண்டி வரும். அப்படி கஷ்டமானாங்க தனித்தனியும் ஒவ்வொரு மாசமும் 2000 ரூபாவை கட்டிக்கொள்ளும். உங்களுக்கான ஒவ்வொரு கிளாஸும் நடக்கிறதுக்கு முதலே அதுக்கு உரிய ஹேண்ட் அவுட்ஸ் வந்து உங்களோட குரூப்ல வந்து பகிரப்படும். சரியா? ஹேண்ட் அவுட்ஸ் பகிரப்படும், விளக்கங்கள் வந்து வகுப்புல கலந்து ஆலோசிக்கப்படும். சரியா? இதுதான் எங்கண்ட நோக்கம், உங்களை எல்லாரையும் நல்ல நிலையை கொண்டு வந்து விடணும் சொல்லி. மிச்சத்துக்கும் வேறு ஏதாவது உங்கள்ட்ட சொல்லணும் எதிர்பார்த்தா சொல்லிக் கொள்ளலாம். இல்லைன்னு சொன்னா நாங்க பாப்பா முடிச்சு கொள்ளலாம். தங்கச்சி ஒரு ஆள் ஏதோ ஒரு மெசேஜ் அனுப்பியிருந்தாங்க சேட் பாக்ஸ்ல. வெயிட் a minute. இல்ல. ஓகே, இல்ல. ஓகே, சொல்லுங்க. வேற ஏதாச்சும் இருக்குதாடா கேட்கணும் சொல்லி? அது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி இருந்தா கொஞ்சம் சொல்லுங்க. விரும்பினாக்களை ஜாயின் பண்ண சொல்லுங்க. யாரையும் கட்டாயப்படுத்தல. எங்கள்ட நோக்கம் வந்து படிப்பிக்கிறது பிடிச்ச மாணவர்கள் தான் வந்து ஜாயின் ஆகணும். யாரையும் நாங்க போஸ்ட் பண்ணி கிளாஸுக்கு வர சொல்லல. நீங்க உங்களுக்கு எங்கண்ட படிப்பு மெத்தட் அதுகள பிடிச்சிருந்தா நீங்க கண்டிப்பா ஜாயின் ஆகி கொள்ளையிலும். ஓகே, நாங்க என்ன பத்தி நான் சொல்லணும்னு சொன்னா, நான் பேராதனை பல்கலைக்கழகத்துல 3ஆம் வருடத்துல வந்து கணக்கிடல முகாமைத்துவம் கற்கனவே பயின்று கொண்டு இருக்கிறேன். சோ நானும் வந்து உங்களை போல ஒரு ஸ்டூடெண்டா இருந்து வந்ததால வந்து இப்ப நீங்க என்னோட இன்னும் ஃபேமிலியரா பழகி கொள்ளையிலும். அதை தாண்டி என்ன சொல்றேன்னு சொன்னா, இப்ப நானும் ரீசெண்டா எக்ஸாம் செய்துட்டு வந்த ஒரு பையன் என்றபடியா உங்களுக்கு என்னால இயன்ற அளவுக்கு வந்து சஜஷன்ஸை வந்து சொல்லிக்கொள்ளே இயலும் வந்து நம்புறேன். எஸ் சார், சிலபஸ் முடிக்கிற உங்களோட கிளாஸ்ல நான் கிரேட் 12 சார். எஸ். ஓகே, நீங்க கிரேட் 12 என்னமா? ஓகே, அப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை சொன்னா நீங்க வந்து எங்களுக்கு அந்த அந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் ஒன்று தாங்க. இன்னைக்கு மெசேஜ் ஒன்று தந்தீங்கன்னு சொன்னா மிச்சத்துக்கு உங்களோட கிரேட் 12 காரரை வந்து நாங்கள் எப்படி இந்த கிளாஸ்க்கு உள்வாங்குறதுன்ற பத்தி நான் சொல்றேன். சரியா? உங்களோட பேசணும் முதல். நாங்க பேசி இப்ப உங்களோட நிலைமை என்ன மாதிரி என்று ஓகேண்டா நாங்கள் இந்த கிளாஸ்லயே உங்களை ஜாயின் பண்ணி கொள்வோம். இது வந்து பாஸ் பேப்பர் டிஸ்கஷன், மாடல் பேப்பர் டிஸ்கஷன் தானே. சிலபஸ் முடிக்கலன்ற ஒரு பிரச்சனை தான் உங்களுக்கு இருக்கும். அப்படி மேலதிகமான விஷயங்கள் நாங்கள் வந்து பர்சனலான சட்லயே நான் காய்ச்சி கொள்றேன். ஓகேன்னு சொன்னா இந்த கிளாஸை ஜாயின் பண்ணிடும். இல்லைன்னு சொன்னா நாங்க கிரேட் 12க்கு இனி வர போற பட்சுக்கு, அதாவது இந்த வருஷ பட்சுக்கு அடுத்ததா வர போற பட்சுக்கு செப்பரேட்டா நாங்க கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ற ஒரு ஐடியா வந்து இருக்குது. அப்படி ஓகேன்னு சொன்னா அந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்ணி கொள்ளையிடும். இல்லைன்னு சொன்னா இந்த பேப்பர் கிளாஸ் தானே இது பள்ளிக்கூடத்துக்குள்ள எப்படியோ சிலபஸ் வந்து கவர் பண்ணி கொண்டு போவாங்க, ஸ்கூல்லயோ டியூஷன்லயோ சரி. பேப்பர் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்க மாடல் பேப்பர் கிளாஸ்ல ஜாயின் பண்ணி உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு அறிமுகம் ஒன்று கிடைக்கும். அப்படின்னு சொன்னா இப்படி பேப்பரை செய்து கொள்றேன். ஆகவே என்ன பொறுத்தவரை இந்த கிளாஸ்க்கு நீங்க ஜாயின் பண்றது நல்லா. இது சம்பந்தமா மேலதிகமான டீடைல்ஸ் ஒன்று தேவைன்னு சொன்னா நீங்க அந்த குரூப்ல உள்ள அந்த நம்பருக்கு நீங்க மெசேஜ் ஒன்று பண்ணுங்க. நாங்க மேலதிகமான டீடைல்ஸ் உங்களுக்கு அதை தந்து கொள்ளுவோம்.
மற்றது ஓகே. வேற ஏதாச்சும் டவுட் இருக்குதாமா? கிரேட் 12 சொன்னீங்க. சரி, வேற இல்லையா? அவ்வளவுதானா? இல்லைன்னு சொன்னா முடிச்சுக்கொள்வோம். டைம் ஒன்று ஆகுது. இன்றைக்கு ஃபர்ஸ்ட் டே தானே, 1 hour தான். முடிச்சுக்கோங்க. ஓகே. மிச்சத்துக்கும் ஜாயின் ஆனதுக்கு எல்லாருக்கும் தேங்க்யூ வெரி மச். ஓகே. மேலதிக தகவல் வந்து உங்களுக்கு குரூப்ல பகிரப்படும் பிள்ளைகள். இயலுமானவரை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சொல்லி அப்படி விரும்பின ஆக்களை வந்து ஜாயின் பண்ண சொல்லுங்க. சொன்னீங்கன்னா மிச்சத்துக்கும் எங்கள்ட எடியூவேர்ட் சொல்லப்படுகிற எங்கள்ட அகாடமிக்கு வந்து எங்களுடைய எதிர்வரப்புற காலங்களை வந்து திறம்பட அமைச்சு கொண்டு எங்களுக்கு மாணவர்களுக்கான எங்களுடைய செயலாற்றல்களை வழிப்படுத்திக் கொள்றதுக்கு இது மிகுந்த ஒரு உதவியாக இருக்கும் என்று நம்புறேன். ஓகே. ஜாயின் ஆனதுக்கு மிச்சத்துக்கு தேங்க்யூ. ஜஸாகல்லா ஹைர். ஓகே. பாய். Thank you, குட் sir. நைட். Thank you, sir. Good night. See you.